Assalamualaikum. Good evening. Waalaikumsalam, sir. Waalaikumsalam, sir. ஒரு இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு சந்திக்கிறோம். 2-3 நாள்ல சந்திக்கல. நாங்க கடந்த கிளாஸ்ல பிள்ளைகள் சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது சமூகமயமாக்கல் கருவிகள் சம்பந்தம், அதிலையும் குறிப்பாக சமூகமயமாக்கல் முகவர்கள்ல முதல் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் என்ற வகையில குடும்பத்துடைய செல்வாக்கு, குடும்பத்தில் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் சந்தர்ப்பங்கள், குடும்பம் பயன்படுத்துகின்ற சமூகமயமாக்கல் நுட்பம் போன்ற விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். இறுதியாக நாங்கள் கிளாஸை நிறைவு செய்கின்ற சந்தர்ப்பத்துல ஒத்த வயது குழு அல்லது சம வயது குழுக்களுடைய செல்வாக்கு சமூகமயமாக்கல்ல எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்கின்றது போன்ற விடயங்களை நாங்க கலந்துரையாடி இருந்தோம். இன்றைய கிளாஸ்ல நாங்க அதோட தொடர்ச்சியை நாங்க பார்த்துட்டு நாங்க ஒரு புதிய தலைப்புக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூகமயமாக்கல் கருவிகள் அல்லது முகவர்கள்ல மிக முக்கியமான ஒரு முகவராக அடையாளப்படுத்தப்படுறது இந்த பாடசாலை. பாடசாலை ஒரு மிக முக்கியமான சமூகமயமாக்கல் முகவராக அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த பாடசாலையின் ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கத்தை பற்றி நாங்கள் இந்த உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்க ஊடகங்களையும் பார்த்தோமாக இருந்தா நாங்க இன்னைக்கு புதிய தலைப்புக்கு செல்லக்கூடியதாக இருக்கு. ஓகே, இதை பாருங்க பிள்ளையர், சமூகமயமாக்கல் கருவியாக பாடசாலை. பாடசாலை ஒரு 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர் என்று நாங்க கடந்த செஷன்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தது. இந்த வகையில ஏனைய சமூகமயமாக்கல் முகவர்களுடைய தொழிற்பாடு இருந்து கொஞ்சம் வித்தியாசமான அல்லது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த பாடசாலைகள் சமூகமயமாக்கல் செயல்முறையினூடாக மேற்கொண்டுள்ளன. ஏன்னு சொன்னால்
இந்த சமூகமயமாக்கல் முகவர்களிலேயே பன்மை கலாசாரத்தை போதிக்கின்ற நிறுவனமாக பாடசாலைகள் காணப்படுகின்றன. இப்ப நாங்க ஒரு கிராமத்துல அல்லது நாங்க ஒரு ஊர்ல நாங்க வாழ்வமாக இருந்தால் சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே மதத்தை சேர்ந்த மக்கள் அந்த ஊர்ல இருக்கலாம் நிறைவாக. அங்க பன்மை கலாசாரத்துக்கான சந்தர்ப்பம் இல்லை. ரைட்? அதே மாதிரி குடும்பத்திலையும் அவ்வாறுதான். எல்லோரும் ஒரே விதமான பண்பாடு நாகரிகம் கலாசாரத்தை கொண்டு இருப்பாங்க. ஆனா பாடசாலைகள் முதலாக ஒரு பிள்ளையை தன்மை கலாசாரத்தின் ஊடாக சமூகமயமாக்கலை மேற்கொள்கிற நிறுவனமாக காணப்படுகின்றன. அது பாடசாலைக்கு இருக்கிற ஒரு விசேடமான இயல்பாக இருக்கிறது. அதே போல இரண்டாவது மிக முக்கியமான ஒரு இயல்பு தான் முறையான சமூகமயமாக்கம் நிகழ்கின்ற இடமாக, முறையான சமூகமயமாக்கம் இடம்பெறுகின்ற ஒரு இடமாக இந்த பாடசாலைகளை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் பாடசாலையினூடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்க சந்தர்ப்பங்களின் போது கற்பித்தலினூடாக அல்லது மாணவர்கள் கற்றுக்கொள்வதனூடாக அல்லது அறிவு சார்ந்த விளக்கங்களை பெற்று அதனூடான சமூகமயமாக்கம் இடம்பெறுகின்ற இடமாக பாடசாலைகள் காணப்படுகின்றன. பாடசாலையில் சமூகமயமாக்க சந்தர்ப்பங்களின் போது ஆசிரியர்கள் தெளிவான விளக்கங்களை, தெளிவான கருத்துக்களை, சரியான காரணங்களை முன்வைத்து மாணவர்களுக்கு சமூக நடைமுறை சம்பந்தமான விளக்கங்களை வழங்குவார். அடுத்தது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு மேற்பார்வைக்குள்ள இந்த சமூகமயமாக்கல் செயல்முறை இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது. இதனால பாடசாலை ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் நாங்கள் சொல்லுவோம் முறையான சமூகமயமாக்கம், ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சமூகமயமாக்கல் நாங்க பாடசாலை ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கத்தை அடையாளப்படுத்தும். சமூகமயமாக்கல் முகவர்கள இவ்வாறான பண்புகளால சொல்ல முடியாது அவர்களுக்கு இந்த பண்புகள் இருக்கின்றதா, ஒரு சமூகமயமாக்கம் ஒரு முறையான வகையில் இடம்பெறுமா என்று நாங்க உறுதியாக கூற முடியாது. ஆனா பாடசாலையில ஒரு முறையான சமூகமயமாக்கம் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மூணாவது முக்கியமான விஷய இயல்புதான் விமர்சன நோக்கில் பண்பாட்டியல் பரிமாற்றம் இடம்பெறுகின்ற இடமாக பாடசாலைகள் காணப்படுகின்றன. சமூகத்தில் காணப்படுகின்ற பிற்போக்குத்தனமான மூட நம்பிக்கைகளை மையமாக கொண்ட எந்த விதமான அறிவியல் அடிப்படைகளும் இல்லாத நடைமுறைகளை விமர்சனம் செய்து சரியான ஒரு பண்பாட்டை வளர்க்கின்ற இடமாக பாடசாலைகள் காணப்படுகின்றன. அவங்க மூட நம்பிக்கைகள், பழமையான கருத்துக்கள் ஆராயப்பட்டு அவைகள் ஒழுங்குபடுத்தப்பட சரியான ஒரு விளக்கம், காரணம் வழங்கப்படுவதற்குரிய விதமாக இந்த பாடசாலைகளை நாங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. நாலாவது முக்கியமான விஷயம் வேறுபட்ட சமூகமயமாக்கல் நுட்பங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுறது. குறிப்பாக வழிகாட்டல், ஆலோசனை, முன்மாதிரி, போல செய்தல், பரிசு, தண்டனை, பின்பற்றுதல், இவ்வாறு ஏராளமான சமூகமயமாக்கல் நுட்பங்கள், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணப்படுகின்ற இடமாக இந்த பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஏனைய சமூகமயமாக்கல் முகவர்கள்ல இருந்து இந்த பாடசாலைகள் வேறுபட்ட தனித்துவமான இயல்புகளை கொண்ட நிறுவனங்களாக காணப்படுகின்றன. அவ குடும்பமோ அல்லது சகபாடுகள் குழுவோ அல்லது தொழில் நிறுவனங்களோ மத நிறுவனங்களோ சமூக சேவை அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ என்பவற்றுக்கு இல்லாத பல விசேடமான பண்புகளை நாங்க பாடசாலைகள்ல நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே பாடசாலைகளின் ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கம் ஒரு முறையான சமூகமயமாக்கமாக இருக்கின்றதுங்கிறத நாங்க விளங்கிக் கொள்வோம். சரிதானே? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்க போவோம். பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் வழிமுறைகளை நாங்க 3 பெரிய பிரிவுகளாக நாங்க பிரிக்கலாம். 3 பெரிய பிரிவுகளாக நாங்க பிரிச்சு பார்க்கிறோம். ஒன்று, முறைசார் கலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற போது, பாடசாலையில முறையான கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது, முறையான கலை திட்டம் நாங்க அடையாளப்படுத்துறது மைய கலை திட்டத்தையும் இணைந்த கலை திட்டத்தையும் நாங்க இங்கு அடையாளப்படுத்துகின்றோம். அப்ப மைய கலை திட்ட நடைமுறைகளை நாங்கள் பாடசாலையில மேற்கொள்கின்ற போது கற்றல் கற்பித்தல் செயற்பாடாக இருந்தால் என்ன, அல்லது பரீட்சை சார்ந்த அல்லது கணிப்பீடு மதிப்பீடு செயற்பாடுகளாக இருந்தால் என்ன, இவற்றினூடாக
கலாசாரம் மற்றும் சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போன்று முறைசாரா கலை திட்டத்தினை நடைமுறைப்படுத்துகின்ற போது குறிப்பாக நான் ஃபார்மல் முறை சாராத வகையில நாங்கள் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுகின்ற போதும் இந்த கலாசாரம் மற்றும் சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பங்கள் பாடசாலையில மாணவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. மூன்றாவது வழிமுறை முறை இருக்குது. மறை கலை திட்டத்துல ஹிடன் கரிக்குலம் சொல்லுவோம். பாடசாலையுடைய ஒழுக்கம், பாடசாலையுடைய நன்மதிப்பு, இவ்வாறான விடயங்கள், பாடசாலையுடைய சின்னங்கள், பாடசாலையுடைய அடையாளங்கள், பாடசாலையில் இருக்கின்ற கலாசார அம்சங்கள் என்பவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போதும் மாணவர்கள் அதனூடாக சமூகமயமாக்கலுக்கு உள்ளாகிறார்கள். அவை பாடசாலையில சமூகமயமாக்கல் இடம்பெறுகின்ற வழிமுறைகளாக இந்த 3 வழிமுறைகளை நாங்க அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இது பாடசாலையில் இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கல் சந்தர்ப்பங்கள். பார்த்து வழிமுறைகள், இவைகள் சந்தர்ப்பங்கள். சந்தர்ப்பங்களை பாருங்க பிள்ளைகள். நிர்வாகம், முகாமைத்துவம் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பாடசாலையில் இடம்பெறுகின்ற போது அதனூடாக பிள்ளைகள் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாவாங்க. பாடசாலையில் நிர்வாக செயற்பாடுகள், முகாமைத்துவ நடவடிக்கைகள், கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் ஊடாக சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாவாங்க. பாடசாலை மாணவர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் சமத்துவம் மற்றும் சம வாய்ப்புகள் பாடசாலைகளில் உறுதிப்படுத்தப்படுவதனால அதனூடாகவும் சமூகமயமாக்கம் இடம்பெறுகின்றது. அடுத்த முக்கியமான சந்தர்ப்பம், வீட்டு சூழல்ல இருந்து பிள்ளைகள் சிறந்த சமூகமயமாக்கல் பண்புகளை பாடசாலையில் கொண்டு வருகின்ற போது, பாடசாலைக்கு எடுத்து வருகின்ற போது, பாடசாலையில் அவற்றை வெளிப்படுத்துகின்ற போது அவை பாடசாலைகளால் உறுதிப்படுத்தப்படும். பாராட்டப்படுவதனூடாக அல்லது பரிசு வழங்குவதனூடாக, ரிவார்டிங் பரிசு வழங்குவதனூடாக அவைகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஒரு நல்லொரு முன்மாதிரியான ஒரு செயலை ஒரு பிள்ளை செய்கின்ற போது ஆசிரியர் அந்த பிள்ளையை பாராட்டுவார். வீட்டுல அந்த பிள்ளை கற்ற விஷயம் பாடசாலையில உறுதிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது, பாடசாலை ஒரு சமூகத்துடைய ஒரு உப தொகுதியாக இருக்கிறது. ஒரு சமூகம் எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சமூகத்தை ஆராய வேண்டிய தேவை இல்லை. அந்த பிரதேசத்தில் இருக்கிற பாடசாலையை நாங்கள் ஆராய்ஞ்சோம்னா போதும். அந்த பாடசாலை அந்த சமூகத்தை படம் பிடித்து காட்டுகின்ற கண்ணாடியாக, அந்த சமூகத்துடைய ஒரு உப தொகுதியாகத்தான் பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஆகவே பாடசாலையின் ஊடாக இடம்பெறுகின்ற சமூகமயமாக்கம் பல வழிகளில் சமூகத்தை விரைவாக சென்றடையும். ஓகே. அடுத்தது, ஆளுநை தொடர்புகளை போன்றது. ஆசிரியர் தொடர்பு, ஆசிரியர் மாணவர் தொடர்பு, மாணவர் தொடர்பு, ஆசிரியர் பெற்றோர் தொடர்பு போன்ற ஆளுநை தொடர்புகள் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அதனூடாகவும் சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. அடுத்த, இணைப்பாட விதான செயற்பாடுகள், விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்வுகள், கண்காட்சிகள், களப்பயணம், கல்வி சுற்றுலா, இவ்வாறான இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுவதன் ஊடாகவும் மாணவர்கள் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகிறார்கள். அல்லது சமூகத்துடன் இசைவாக்கம் அடைவதற்கான பின்னணிய பாடசாலைகள் வழங்குகின்றன. சமூகத்திலும் பிள்ளைகள் எவ்வாறு இசைவாக்கம் அடைகிறது, எப்படி சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது, சமூகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆளுமை பண்புகளை எவ்வாறு பாடசாலையில ஊற்றுறது என்கின்ற விடயங்களின் ஊடாகவும் பாடசாலைகள்ல சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. அடுத்து, பாடசாலையில வழிகாட்டல் ஆலோசனை போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதூடாகவும் மாணவர்கள் சமூகமயமாக்கலுக்கு உள்ளாகிறார்கள். சிதனே கேள்வி இருக்கா பிள்ளைகள்? ஏதாவது விளங்காத விஷயம் இருக்குதா? அசானா, மனோதர்ஷினி, விபூதி, நுஸ்ரா, சரி, ஓகே. இதுதான் பாடசாலைகள்ல பயன்படுத்தப்படுகின்ற சமூகமயமாக்கல் நுட்பங்கள். பாடசாலையில் பயன்படுத்தப்படுகின்ற
சமூகமயமாக்க நுட்பங்கள் அல்லது உத்திகள் உபாயங்கள் இதுதான். ஒன்று போதனை அல்லது கற்பித்தல். அப்ப வகுப்பறையில ஆசிரியர் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது இந்த கற்பித்தல் அல்லது போதனை என்கின்ற அந்த உபாயத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சமூகமயமாக்கத்துக்கு உள்ளாகிறார். அடுத்து வழிப்படுத்து, அது வழிகாட்டுன்னு நாங்க சொல்லலாம். வழிப்படுத்துறது, பிள்ளைகளுக்கு சரியான விடயங்களை தெரிவு செய்து கொடுக்கிறது, சரியான விடயங்கள் பற்றிய விளக்கத்தை வழங்குறது, சரியாக பிள்ளைகளை கைட் பண்றது. இது ஒரு வகையான நுட்பம். அடுத்தது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். பிள்ளைகள் செய்கின்ற சிறந்த விடயங்கள், முன்மாதிரியான விடயங்கள் ஆசிரியரால, அதிபரினால, பாடசாலை சமூகத்தினால பாராட்டப்படுகின்றன. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குறது, மாணவர்களை பாராட்டி பேசுறது, மாணவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்புகளை வழங்குறது, மாணவர்களை ஏனைய மாணவர்களுக்கு முன்னில பாராட்டி உயர்த்தி பேசுறது. இந்த விடயங்கள் பரிசுக்குள்ளவை, ரிவார்ட். தண்டனை சொல்கின்ற போது மாணவர்கள் செய்கின்ற தவறான பொருத்தமற்ற நடத்தைகளுக்காக மாணவர்கள் மீது ஒரு பொறுப்பை காட்டுவது, மாணவர்களை எச்சரிக்கிறது. இவ்வாறான வழிமுறைகள் கூட அந்த செயற்பாடுடைய மாணவர்கள் மீண்டும் செய்யாமலுக்கு அதை தடுக்கிற ஒரு செயற்பாடும் இடம்பெறுகிறது. அதே போல ஆலோசனை, கவுன்சிலிங் சொல்லுவாங்க, ஆலோசனை வழங்குறது. அடுத்து ஆசிரியர்கள் முன்மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபடுறது, நேரத்துக்கு செயற்படுறது, மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கிறது, மாணவர்களுடைய நாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துறது, சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறது. இவ்வாறான முன்மாதிரியான செயற்பாடுகள் சொல்லலாம். அதே போல செய்து ஆசிரியருடைய செயற்பாடுகளை மாணவர்கள் அவதானித்து அதை போல செய்ய முற்படுவார். அந்த நுட்பமும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கணிப்பு வழங்குவது, கணிக்கிறது, எஸ்டீம்ஸ். இவ்வாறான உபாயங்களின் ஊடாக பாடசாலைகள்ல சமூகமயமாக்கம் இடம்பெறுகிறது. சிலருடைய அடுத்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்க. சமூகமயமாக்கலில் பாடசாலைகள் எதிர்கொண்ட சவால்கள், சேலஞ்சஸ். என்னென்ன சவால்களை பாடசாலைகள் இப்போது மாணவர்களை சமூகமயமாக்கம் செய்வதை எதிர்கொள்கின்றன என்று பார்க்கின்ற போது பொதுவாகவே எல்லா பாடசாலைகளுக்கும் இருக்கின்ற தற்போது தோன்றிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைதான் மாணவர்கள் போதைப் பொருள் பாவிக்கின்றவர்களாக, போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களாக, போதைப் பொருள் பாவித்த நிலையில பாடசாலைக்கு வருகை தரக்கூடியவர்களாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். சில பிரதேசங்கள்ல, குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல, கண்டி, கொழும்பு போன்ற நகரங்கள்ல பெண் மாணவிகள் கூட போதைப் பொருள் பாவிப்பதாக இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவும் கூடுதலாக பெண் பிள்ளைகள், பெண் மாணவிகள் போதைப் பொருள் பாவிக்கின்ற நகரமாக கண்டி நகரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கண்டி நகரம், கண்டிதான் அதிகமான பெண் பிள்ளைகள் போதைப் பொருள் பாவிப்பதாக சொல்கிறார். ஆக இது ஒரு மிகப்பெரிய சவால் பாடசாலை நிர்வாகத்துக்கும் பாடசாலை ஆசிரியர்கள். ஆகவே இங்கு சமூகமயமாக்கல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த போதைப் பொருள் பாவனையின் காரணமாக பாடசாலைகள் எதிர்கொள்கின்றன. இரண்டாவது முக்கியமான சவால் இறுக்கமான ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்கிறது. பாடசாலையில ஒழுங்கு விதிகளை, சட்டங்களை நடைமுறைப்படுத்த முற்படுகின்ற போது அங்கு தற்போது முரண்பாடு தோன்றுகின்றது. மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர்களோட, நிர்வாகத்தோட முரண்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆசிரியர்களுக்கும் அந்த சட்ட விதிகளை, ஒழுங்கு விதிகளை வற்புறுத்தி நடைமுறைப்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் கூட இருக்கு. சில நேரங்கள் அது ஒரு மனித உரிமை மீறலாக, சிறுவர் உரிமை மீறலாக, அப்படியான குற்றமாக கூட கணிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அவங்க மிகப்பெரிய சவால ஆசிரியர்கள் எதிர்கொள்கிறார்கள் இந்த ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்கிறது. குறிப்பாக மாணவர்கள ஹேர் கட்டிங், அவங்களுடைய முடிவெட்டுறது, அவங்களோட நடை, உடை, பாவனை, அவங்களோட செயற்பாடு, பேச்சுகள், அவங்க ஸ்மார்ட் போன் கொண்டு வர்றது, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வர்றது, அடுத்தது பாடங்கள் ஆர்வமற்று காணப்படுறது, பாடசாலை நேரத்துல பாடசாலையை விட்டு வெளியேறது,
இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல ஆசிரியர்கள் இவ்வாறான ஒழுங்கு விதிகளை அங்க கடைபிடிக்கிறது, மாணவர்கள் அந்த முடிந்தவாறு நடைமுறைப்படுத்துறது பெரிய ஒரு சவாலை இது கொடுக்கிறார் தற்காலம். அடுத்தது முறையற்ற ஆசிரியர் வகிப்பாங்க. சில ஆசிரியர்கள் தங்களுடைய முறையற்ற செயற்பாடுகளின் ஊடாக முழு பாடசாலை சமூகத்திற்கும் சவாலாக மாறுகிறார். தேவையற்ற தொடர்புகளை மாணவர்கள் மாணவிகள் விடயத்திலே ஆசிரியர்கள் கொண்டிருக்கிறார். தவறான தொடர்பு, குறிப்பாக பாலியல் ரீதியான தொடர்புகள் மற்றும் காதல் தொடர்புகள் மற்றும் மாணவர்களுடைய ஒழுக்க விடயங்கள்ல ஒரு பிழையான முன்மாதிரியை மாணவர்களுக்கு வழங்குகிறது. மோசமான வார்த்தை பிரயோகங்கள், அடுத்தது ஒரு அளவு கடந்த ஒரு எல்லை மீறிய நட்புறவு, இவை மற்ற ஆசிரியருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல பாடசாலை ஒழுக்கம் சார்ந்த முன்மாதிரியான நடத்தை சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர்களை கூட இந்த ஆசிரியர்கள், இவ்வாறான முறையற்ற ஆசிரியர்கள், முறையற்ற வகிபாகத்தை வெளிப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் விமர்சிப்பார். மாணவர்கள் அவரு தெரியாத, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லி அவர் விமர்சிக்கிறார். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையான விஷயமாக மாறும் என்பது. அடுத்து அறிவுசார் விடயங்களுக்கு மாத்திரம் முன்னிலை. மாணவர்களுடைய நடத்தைகள்லையோ, மாணவருடைய மனப்பாங்கிலேயோ, மாணவருடைய திறன்கள்லையோ, மாணவருடைய ஆளுமை சார்ந்த விடயங்களையோ கவனம் செலுத்தாமல் இருக்கு. வெறுமனே படிப்பு படிப்பு படிப்பு, அவ்வளவுதான், குத்தோ படிப்பு. அதனால உங்க மாணவர் குத்தோ பூச்சாவே மாறுறாங்க. அவங்களோட கலை உணர்வு, ரசனை உணர்வு, ஆளுநை தொடர்பு, இவ்வாறான எந்த விடயத்துக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம். அடுத்தது மாணவர் மத்தியில் காணப்படுகின்ற போட்டியும் பொறாமையும். இது ஆசிரியர் மத்தியிலே காணப்படுகிறது. இந்த போட்டி பொறாமை எரிச்சல் சொல்றோம். அந்த போட்டி பொறாமை உணர்வும் பாடசாலையில மாணவர் மத்தியில சமூகமயமாக்கலை ஏற்படுத்துறதுல பல்வேறு சவால்களை கொண்டு ஏற்படுத்துகின்றது. அடுத்தது பாடசாலையில் காணப்படுகின்ற ஒதுக்குதல், பாரபட்சம் காட்டுகின்ற செயற்பாடு, குறிப்பாக சமூக அந்தஸ்து காரணமாக அந்த சமூக ஏற்றத்தாழ்வு காரணமாக மாணவர்கள் ஒதுக்கப்படுறது, பாரபட்சம் காட்டப்படுறது, இவைகளும் பாடசாலைகள்ல சமூகமயமாக்கலை ஏற்படுத்துவதில் சவாலான ஒரு நிலைமையை உருவாக்குகிறது. அடுத்தது தண்டனை, பனிஷ்மெண்ட். பொருத்தமற்ற முறையற்ற தண்டனைகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற போது அவை மிகப்பெரிய அதிர்வலைகளை, எதிர்வினைகளை பாடசாலைகள் உருவாக்கும். தண்டனைகள். அப்ப இவைகளும் மாணவர்கள் சமூகமயமாக்கம் செய்யப்படுவதற்கு சவாலாக, தடையாக அமையலாம். ஓகே, ரைட். உங்கள்கிட்ட நான் கேட்கலாம், உங்கள்கிட்ட கேட்டுட்டு வேற. இப்ப பிள்ளைகள் கவனிங்க, பாடசாலையில சமூகமயமாக்கம் செய்வதில் பல்வேறு சவால்களை பத்தி பார்த்தோம். இப்ப நீங்க இருக்கின்ற பெரும்பாலானோர் ஆசிரியர்களாக இருக்கிறீங்க. நீங்க உங்களோட மாணவர்களை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க? எவ்வாறான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்றீங்க உங்களோட பிள்ளைகளை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு? பாடசாலையில உங்களோட பிள்ளைகளை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு நீங்க எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க? ஆசிரியர்களா இருக்கிறாங்க, நீங்க சொல்லலாம், நான் இதை செய்யறது சார் சொல்லலாம். யாராவது பிள்ளையை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு நான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய சொல்லுங்க. நுஸ்ரா சொல்லுங்க, அடுத்து ஷெரீன் சொல்லுங்க. நுஸ்ரா குழு செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்குதல். வெரி குட். மாணவர்களை குழு செயற்பாடுகள் கவனத்தில் கொள்ள வேணும். எங்களோட வகுப்பறையில சமூகமயமாக்கமான பிரச்சனைகளை அல்லது குறை சமூகமயமாக பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மாணவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களை இனங்கண்டு பொருத்தமான குழுவில் அவர்களை இணைக்கிறதுக்கும், அந்த குழுவில் அவங்க சிறப்பாக சுயமாக தைரியமாக ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதிப்படுத்துறதையும் நாங்க முதல் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவை ஆசிரியர்கள் மாணவர்களை குழு செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதன் ஊடாக
அவர்களை சமூகமயமாக்கம் செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஓகே, வெரி குட். இப்ப சொல்லுங்க, யாரு? ஷெரீன். ஃபீல்ட் ட்ரிப் அதெல்லாம் அரேஞ்ச் பண்றேன் சார். எஸ், வெரி குட். அதாவது மாணவர்களை களப்பயணம் அல்லது கல்வி சுற்றுலா போன்றவற்றுக்கு வந்து நாங்க அழைத்து செல்றோம். அப்புறம் வெளி சூழலுக்கு நாங்க மாணவர்களை கொண்டு செல்றோம். அடுத்து பாடசாலையை விட்டு வகுப்பறையை விட்டு நாங்க சகபாடிகளோட ஆசிரியர்களோட மாணவர்கள் அழைத்து செல்ற ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு புதிய அனுபவமாக, அடுத்து ஒரு வெளிச்சூழல மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை மாணவர்கள் அனுபவத்தின் வாயிலாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக, சில நேரங்கள்ல அவங்களுடைய பயணம் அது பல்வேறு விதமான அசௌகரியங்களை அல்லது ஒரு பல்வேறு விதமான தடங்கல்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல், இவற்றை எல்லாம் மாணவர்கள் இந்த களப்பயணம் என சுற்றுலா என்பவற்றின் ஊடாக பெற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே இது சமூகமயமாக்கலுக்கான ஆசிரியர் ஒரு சந்தர்ப்பமாக நாங்க பார்க்கலாம். எஸ், ஹஸ்னா. சார், அந்த பாடசாலையில கழகங்கள், கிளப்ஸ்களை உருவாக்கி மாணவர்களை அதுல செயற்பாடுகளை ஈடுபட வைக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா, வெரி குட். அதாவது பாடசாலையில மாணவ மத்தியில பல்வேறு சங்கங்கள், கழகங்கள், அமைப்புகளை உருவாக்குறது. அப்ப அவங்க வகுப்பறையில கற்றறிவு செயற்பாடுகளுக்கு புறம்பாக இந்த கழகங்கள், மன்றங்கள்ல மன்ற செயற்பாடுகள், கழக செயற்பாடுகள் ஈடுபடுவாங்க. சில நேரங்கள்ல பொதுமக்களுக்கு, சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய கழகங்கள், மன்றங்கள் கூட பாடசாலைகள் காணப்படும். அவர்களாக சமூகத்தோட நெருக்கமாக பழகுவதற்கும் தொடர்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு கிடைக்கும். சுற்றாடல் பாதுகாப்பு கழகம் போட்டு சொல்லலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், கலை நிகழ்வுகளில் ஈடுபடுத்தலாம். கலை நிகழ்வுகளில் ஈடுபடுத்த முடியும். அதாவது மாணவர் கண்டிப்பாக இதை நாங்கள் மேற்கொள்ளணும். மாணவர்கள் இந்த செல்லிடப்பேசி, அதாவது ஆண்ட்ராய்ட் போன் அல்லது சமூக வலைத்தளங்கள், இவற்றில் தான் இப்போ ஈடுபாடு அவங்களுக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதை நாங்கள் டைவர்ட் பண்றதுக்கு நாங்கள் சிலம்பங்களுடைய இருக்கிற திறமைகள், ஆற்றல்களை நாங்கள் இறந்து இவ்வாறான மன்ற செயற்பாடுகள், கலை நிகழ்வுகள் போன்றவற்றான ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம். அப்ப பாடசாலையில மாதத்துக்கு ஒரு முறை மன்றங்கள் நடக்கிறது. அதுல மாணவர்கள் அவங்களோட பெற்றோரை எல்லாம் அழைச்சி இவங்களோட திறமைகளை பாராட்டுறது, ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை பாடசாலையில வழங்குறது என்பவற்றின் ஊடாக கூட நாங்கள் சில பிள்ளைகளை சமூகமயமாக்கம் செய்யலாம். வெரி குட். வேறு சிறுவர் சந்தை நடத்துவதனூடாக சார். எஸ், ஓகே ஹசான். சிறுவர் சந்தை அதாவது பயன்முறை என்னமான இல்ல விளையாட்டு போட்டிகள். எஸ், இல்ல விளையாட்டு போட்டி. இல்ல விளையாட்டு போட்டிகளுக்காக மாணவர்களுக்கு வெற்றி தோல்வி பரிச்சயப்படுத்துறது, அடுத்து குழுவாக கழகத்தை தமது இல்லத்தை வெற்றி அடைகிறது, இவ்வாறான விஷயங்கள். ஒழிப்பு வேலை திட்டம். சமூகமயமாக்கம் குறைவடைந்த மாணவர்களுக்கு தலைமைத்துவ பொறுப்புகளை வழங்குறது. அதாவது இந்த வகுப்பறையில் இருக்கின்ற குறை சமூகமயமாக்க பிரச்சனை கொண்ட மாணவர்களுக்கு பொறுப்புகளை வழங்குறது, பொறுப்புகளை சுழற்சி முறையில வழங்குவதற்காக இவர்களுக்கும் பொறுப்புகளை நாங்க பகிர்ந்தளிக்கிறோம். வகிபாகங்களை மாற்றுறோம். என்பவற்றின் ஊடாக நாங்கள் அவர்களை சமூகமயமாக்கம் செய்யலாம். சில மாணவர்கள் இப்ப பிரைமரிய பொறுத்த வரையில ஒரு ஆசிரியருக்கு கீழவே பழகி இருப்பாங்க. அதால இப்ப டிவிஷன் கிளாஸா இருந்தால் ஏக்குரிய ஆசிரியர் பைத்து பி கிளாஸ்லயும், பிக்குரிய ஆசிரியர் பைத்து ஏ கிளாஸ்லயும் அப்படி அந்த மாறி படிப்பிக்கிறதாவது வருமா சார்? அதையும் செய்யலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியருடைய மாணவர் தொடர்ந்து கற்றாங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருபட்ட ஆசிரியருடான அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கிறது. கிளாஸை ஜாயின் பண்ணி எடுக்கிறது, கிளாஸ் டீச்சர்ஸ்ல இன்னைக்கு நீங்க எந்த கிளாஸ் போகணும், எந்த கிளாஸ் போகணும் மாற்றி செய்யறது, அடுத்து பாடசாலைக்கு புதுசாக வருகிற ட்ரெயினிங் டீச்சர்ஸ் போன்றவர்கள் பாடசாலையில பயன்படுத்துறது, வேறு பாடசாலைகளுக்கு இந்த பிள்ளைகளை ஒரு பயணமாக, ஒரு அவதானிப்புக்காக அழைத்து செல்றது, இந்த விடயங்களுக்கு ஊடாக கூட நாங்க பிள்ளைகளை சமூகமயமாக்கம் செய்யலாம். ஓகே. வாராந்த காலை கூட்டங்கள் நடத்தி அதுல மாணவர்களுக்கு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள சொல்ல. கண்டிப்பா காலை கூட்டங்கள்ல மாணவர்களுக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்கிறது, அவங்கள முன் பேச வைக்கிறது, கருத்துக்களை சொல்ல வைக்கிறது, அடுத்து சிறப்பாக செயல்படுற மாணவர்களை பாராட்டுக்களை வழங்குறது, ரிவார்டிங் சொல்லுவாங்க. இவற்றை எல்லாம் நாங்க பாடசாலைகளை மேற்கொள்ளக்கூடியதாக. உண்மையாகவே பாடசாலைகள் இன்னொரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் உண்மை
சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் பாடசாலைகள் இருக்க வேண்டும். இப்ப பாடசாலைகளை சமூகத்திலிருந்து நாங்க வேறுபடுத்தியலாது, அந்நியப்படுத்தியலாது. சமூகத்தோட நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிற நிறுவனமாகத்தான் பாடசாலைகள் காணப்பட வேண்டும். அப்ப ஆசிரியர்கள் தமது பொறுப்பை உணர்ந்து செயற்படுகின்ற போதும், பெற்றோரும் பாடசாலைக்கு புறம்பாக உள்ளபடி சமூகமும் பாடசாலைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலமாக மட்டும்தான் பாடசாலையை ஒரு சமூக நிறுவனமாக நாங்க மாற்றலாம். இல்லாவிட்டால் ஆசிரியர் எவ்வாறுதான் முயன்றாலும் வடி சமூகத்துல பாடசாலை மீதான விமர்சனம், எதிர்ப்பு காணப்படுகின்ற போது ஆசிரியருடைய முயற்சி பயனற்று போயிடும். ஒரு சிறந்த தலைமைத்துவம், ஒரு சிறந்த ஒரு அதிபர் பாடசாலைக்கு கிடைப்பாராக இருந்தால் இந்த சமூகத்தையும் வெளி சமூகத்தையும் பாடசாலையுடைய அயல் சமூகத்தையும் பாடசாலையை ஒன்றிணைக்கிற செயற்பாடுகள் அவர் ஈடுபட வேண்டும். அதில் வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றி பாடசாலை மாணவர்களை சிறந்த சமூகமயமாக்கலுக்கான ஒரு சூழலை உருவாக்குகிற இடமாக மாற்றி அமைக்கும். இது மிக முக்கியமானது. நானும் சில விடயங்களை ஐடென்டிஃபை பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, இந்த ஸ்லைட கொஞ்சம். நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை பாருங்க. இணைப்பாளவிலான செயற்பாடு, நீங்க சொன்ன விளையாட்டு போட்டி, களப்பயணம், கல்வி சுற்றுலா, மன்ற செயற்பாடுகள், கலைஞர்கள் எல்லாம் அதுக்குள்ள வந்து அடுத்த மாணவர்களுக்கு அறநெறி ஒழுக்க போதனை அவர்களுக்கு பிரைமரியில வந்து மிக முக்கியமானது. பிரைமரியில அவங்களுக்கு அறநெறி சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, விழுங்கியம் சார்ந்த போதனைகளை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்க வேண்டும். அடுத்து பாடசாலையுடைய அயல் சமூகத்துறை சொன்ன விஷயம், பாடசாலையுடைய அயல் சூழல் இருக்கிற சமூகத்தை ஒத்துழைப்பு நாங்கள் பாடசாலைக்கு பெற்றுக்கொள்றோம். அடுத்து ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். ஆசிரியர் தங்களுடைய கடமைக்கு அப்பால், சேவைக்கு அப்பால், சேவை நேரத்துக்கு அப்பால் பாடசாலைகளுக்காக உழைக்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க. அதுவும் மிக முக்கியமானது. அடுத்த மனப்பாங்குகளை மாற்றம் ஆகவும் முக்கியமானது. பிரைமரி எஜுகேஷன்ல நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மாற்றம் கூட இதுதான். மாணவனுடைய மனப்பாங்கை நேர் மனப்பாங்காக மாற்றும். மற்ற மாணவர்களை குறை காண்றது, மற்ற மாணவர்களை விமர்சிக்கிறது, மற்றவர்களோட பொறாமை கொள்வது, அந்த பண்புகளில் இருந்து மாணவர்களை மாற்றி அமைச்சு நேர் மனப்பாங்கு உள்ளவர்களாக மாணவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய செயற்பாடுகளை பாடசாலைகள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்த. பிரைமரி எஜுகேஷன்ல ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும். அடுத்த மிக முக்கியமான ஒரு பண்புதான் மனவளர்ச்சி கட்டுப்பாடு. குறிப்பாக ஆசிரியர்கள், நிர்வாகிகள் இந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல், மனவளர்ச்சி கட்டுப்பாட்டை போடும். பொருத்தமான இடத்துல பொருத்தமான மனவளர்ச்சியை வெளிப்படுத்துறதும், பொருத்தமற்ற இடத்துல அந்த மனவளர்ச்சிகளை நாங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது மிக முக்கியமானது. இதனூடாக மாணவர்கள் வந்து உடல் ரீதியாக தாக்கப்படுறது, மாணவர்கள் கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறது, உருவக்கேலி, இவ்வாறான விடயங்கள் முற்றுமுழுதாக தவிர்க்கப்படும் இந்த மனவளர்ச்சி கட்டுப்பாட்டின் ஊடாக அவர்கள் வந்து உளவியல் ரீதியான பாதிப்புகளை மற்றும் விமர்சனங்களை இதனூடாக தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, ரைட். இதை பாருங்க, மாணவர்களை சமூகமயமாக்கம் செய்வதில் ஆசிரியருக்குள்ள பொறுப்புகள். நீங்க சொன்ன விஷயங்களை நாங்கள் பிரிச்சிருக்கிறது இல்ல. மாணவ குழுக்களுக்கு பொறுப்புகளை வழங்குறது, சிறந்த முன்மாதிரியை வழங்குறது, இணைப்பாடவியலான செயற்பாடுகளை ஊக்குவிக்கிறது, மாணவர்கள் அனைவரையும் வகுப்பறையில சமத்துவமாக நடக்கிறது, மாணவர்களுக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்துல வழிகாட்டலையும் ஆலோசனையும் வழங்குறது, மாணவர்கள் காணப்படுகின்ற பிறழ்வு நடத்தைகள், பொருத்த பாடற்ற நடத்தைகளை சீராக்கம் செய்யறது, மாணவர்களை தொடர்ச்சியாக அவதானிக்கிறதும் அவங்களுடைய நடத்தைகள் மீது கண்காணிப்பை வச்சிருக்கிறதும். அடுத்தது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பாடுகளை, விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பவற்றினூடாக ஆசிரியர்கள் மாணவர்களை சமூகமயமாக்கம் செய்வதற்கான பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். கிளியரா விளங்கிட்டா? ஏதாவது சொல்லுங்க சார். இது வந்து சார் எக்ஸாமுக்கு வர நேரம் இதை நாங்க வந்து விரிவா எழுதணுமா சார்? உங்களோட உதாரணத்தோட சேர்த்து நீங்க எழுத வேணும். உதாரணம் அப்படி வரணும்னு சொன்ன அப்படின்னா, பாடசாலைகள் மாணவர்களை சமூகமயமாக்கம் செய்வதில் பயன்படுத்துகின்ற உபாயங்களையும் சமூகமயமாக்க சந்தர்ப்பங்களையும் குறிப்பிட்டு
விட்டு ஒரு ஆசிரியர் என்ற வகையில நீங்கள் மாணவரை சமூகமயமாக்கம் செய்யறதுக்கு இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க என்று கேட்கின்ற போது ஒரு பரந்த வகையில நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டி வரும். இந்த விஷயங்களை வச்சு எழுதுறது. ஓகே சார். ஓகே ஓகே. நான் ஸ்லைடு நம்மளோட குரூப்ல போடுவேன். நம்ம இதுவரைக்கும் பார்த்த அவ்வளவு ஸ்லைடும் வந்து நம்மளோட குரூப்புக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப இவ்வளவுதான் நாங்க பாடசாலை சம்பந்தமாக பார்க்க வேண்டிய விஷயம். நாங்க அடுத்ததாக 3ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவென்ற வகையில ஊடகங்களை கொஞ்சம் பார்ப்போம். பார்த்தோம்னா முடியுது. சரியானே? அப்ப சமூகமயமாக்கல் கருவிகள் முகவர்கள்ல 3ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் அல்லது புகைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களை பத்தி நாங்க ஏற்கனவே பேசி இருக்கிறோம். என்ன இவங்களோட சமூகமயமாக்கல் செயற்பாடு முதல்நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் 2ஆம் நிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் செயற்படுகின்ற கால பகுதியிலேயே மறைமுகமாக இவர்கள் பிள்ளைகளை நபர்களை சமூகமயமாக்கம் செய்கிறார்கள் என்ற விஷயத்தில நாங்க பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சம்பவங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன அந்த பிள்ளைகள் டிவி பார்த்து கொண்டிருந்தது, இப்போ அந்த டிவி பிள்ளைகளை பிரிக்கிறாம இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா ஞாபகத்தை வச்சுக்கொண்டா சரி. இப்ப இந்த புள்ளைகளை சமூகமயமாக்கல் முகவர்கள் பார்த்தோம்னா இவங்க பிள்ளைகளை மறைமுகமாக சமூகமயமாக்கம் செய்யறாங்க. புள்ளைகளை சமூகமயமாக்கம் முகவர் என்ற ஆரணமால் பிள்ளைகளை மறைமுகமாக சமூகமயமாக்கம் செய்கிறார்கள். சரிதானே? ரைட். அப்ப இவங்க யார் யார் இருக்காங்க இந்த தொகுதிகளோட பார்த்தோம்னா பாருங்க, நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். அந்த ஸ்லைடு திரும்ப நம்ம போறோம் பாருங்க. யார் யார் வராங்க புள்ளைகளை சமூகமயமாக்கம் முகவர்களை பாருங்க. ஊடகங்கள் வருது, ரைட்? சினிமா, தொலைக்காட்சி தொடர், இணையம், சமூக வலைத்தளங்கள், வீர வரலாறுகள், நாவல்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள், தொலைக்காட்சி, ரேடியோ எல்லாம் வருது, பத்திரிகைகள், சஞ்சிகைகள் எல்லாம் வருது. ரைட்? இவைகள் தான் புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களாக நாங்க உங்களை தந்தாங்க அடையாளப்படுறோம். இவங்க பிள்ளைகளை நபர்களை மறைமுகமாக சமூகமயமாக்கம் செய்கின்றவர்கள்ங்கிறத வந்து நீங்க புரிந்து கொண்டா சரி, விலகி கொண்டா சரி. சரி, ஓகே. இவங்களால மேற்கொள்ளப்படுகின்ற சமூகமயமாக்கத்தை இயல்புகளை சொல்லி பார்த்தோம்னா இவங்க பிள்ளைகளை நபர்களை நேர்நிலையாகவும் சமூகமயமாக்கம் செய்வாங்க, எதிர்மறை சமூகமயமாக்கத்தையும் ஏற்படுத்துவாங்க. ஒரு பிள்ளையான சமூகமயமாக்கத்தையும் உருவாக்குவாங்க. உதாரணமாக இந்த கைபேசிகள், மொபைல் போன் இது நாங்கள் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் பிள்ளைகள் எதிர்மறை சமூகமயமாக்கத்துக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அது நன்மை இல்லைன்னு சொல்லாமல் இல்லை, நன்மை விரிக்கிறது, தீமைகள் அதிகம். பிள்ளைகள் அந்த மொபைல் இதுக்கு அடிமையாகிறது, மொபைல் கேம்ஸ் என்ன, அடுத்தது பிள்ளையான சில மொபைல் கேம்கள் வந்து அது தற்கொலை நாட்டம், அந்த பிள்ளையான வழிக்கு பிள்ளைகள் தூண்டப்படுறது, இப்படியான பெட் கட்டுறது என்ன. அப்ப இவ்வாறான பிள்ளையான சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பங்கள் இங்க அதிகமா இருக்குது. இயல்புல உண்டாதான் எதிர்மறை சமூகமயமாக்கலுக்கான சந்தர்ப்பம் அதிகம். அடுத்தது இந்த சமூகமயமாக்கல் முகவர்களுடைய செல்வாக்கு மிகவும் பலமானது இப்போதைய சமூகத்துல. இவங்க மிகவும் தாக்ககரமாக செல்வாக்கு செலுத்துவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளுக்கு நமக்கு பவர் கட் ஆகி வச்சா எங்களோட மொபைலுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்னத்தையும் நாங்க இழந்த மாதிரி இருக்கும். இப்ப நாங்க ஒரு அலுவலுக்காக நாங்க வெளியூருக்கு போறோம்னு வச்சுக்கொள்ளும். ஒரு அலுவலுக்காக நாங்க வெளியூருக்கு போறோம். நாங்க மொபைல் போனை மறந்து போயிட்டோம். மொபைல் போன் எடுத்துட்டு போயிட்டு மறந்துட்டோம். ரைட்? எங்களுக்கு என்னத்தையும் நாங்க இழந்த ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் எங்களுக்கு. மொபைல் எங்களுக்கு பக்கத்துல இல்லாமல் இருக்கல. எங்களுக்கு கையில மொபைல் தொட்டு கொண்டே இருக்கவும், நாங்க மொபைல வச்சுக்கொண்டே இருக்கவும், அந்த அளவுக்கு நாங்க என்ன செஞ்சோம், அடிக்டட் ஆகிட்டோம், அடிமை ஆகிட்டோம். அவன் மிகவும் தாக்குகரமான செல்வாக்கு கொண்டவை. இயல்பு பார்த்தோம்னா மிகவும் தாக்குகரமான எதிர்மறையான சமூகமயமாக்கல் அதிகமாக ஏற்படுத்தும், மிகவும் தாக்குகரமானது. அடுத்த முக்கியமான ஒரு இயல்புதான் மறைமுக சமூகமயமாக. எங்களுக்கு தெரியாமலே சாங்க அந்த விஷயத்துக்கு நாங்க உள்ளாயிடும். இது விஷயம் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்குதா, இந்த விஷயத்தை நாங்க ஆளாய் கொண்டிருக்கிறோம், தெரியாமலேயே நாங்க இந்த சமூகமயமாக்கலுக்குள்ள உள்ளாகும். அடுத்து வந்து நாங்க எங்களுடைய பகுத்தறிவோ எங்களோட சிந்தனையோ எங்களோட புத்தியோ நாங்க பயன்படுத்தாம இருக்கு, நாங்க இதை அப்படி நம்பிக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். இது சமூக சந்தர்ப்பங்கள் இவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிரச்சாரம்.
இவங்க சமூகமயமாக பயன்படுத்துற உத்தி உபாயம் சொல்றாங்க. இவங்கள்ட்ட வந்து வீடியோ ஆடியோ ஒளி ஒலி காணொலி ஒலிப்பதிவு இவங்க 2 வடிவத்தின் ஊடாகவும் இவங்க செய்வாங்க சமூகமயமாக்கலுக்கான அந்த வழிமுறையை மேற்கொள்றாங்க. எதையுமே கவர்ச்சியா காட்ட பார்ப்பாங்க. என்ன எதையுமே கவர்ச்சியா காட்ட பார்க்கறது. ஒரு பற்பசை விளம்பரத்துக்கு தமன்னாவை கொண்டு வந்து விளம்பரப்படுத்துறாங்க. ஆயுஷ் நீங்க பார்த்துருக்கீங்க லிவர் ஆயுஷ் ரைட். அங்க பிரஷ் பண்ணி காட்டுறான்னு பார்த்தோம்னா நடிகை தமன்னாவா இருப்பாங்க. ரைட். ஒரு சோடாவை குடிக்கிறதுக்கான ஒரு விளம்பரத்துல விராட் கோலி கொண்டு வந்து காட்டியிருப்பார். பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு சாக்லேட்டை விற்பனை செய்வதற்காக ஒரு பிரபலமான ஒரு ஹாலிவுட் ஸ்டாரை கொண்டு வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட வைப்பார். கவர்ச்சி. அப்ப எதையுமே கவர்ச்சியாக காட்டுகின்ற ஒரு பண்பு ஒலி மற்றும் ஒளி வடிவம். அடுத்தது ஈஸியாக நுழைகிறதுக்கான சந்தர்ப்பம். ஈஸியா நுழைகிறது. இப்ப நீங்க பாடசாலைக்கு போனா தான் நாங்க பாடசாலையிடம் சமூகமயமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டு சூழலை வாழ்ந்தாதான் வீட்டு சூழலுக்கான சமூகமயமாக உங்களுக்கு கிடைக்கும். பல இடத்துக்கு போகணும் நீங்க. இது அப்படி இது உங்களை தேடி வேணும். சமூகமயமாக நீங்க பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு பஸ்ல பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் சரி, ஒரு விமானத்துல பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் சரி, எங்கே ஒரு மலை உச்சியில நீங்க வாழ்ந்தாலும் சரி, உங்களை தேடி இந்த சமூகமயமாக சந்தர்ப்பங்கள். இந்த உடைய சமூகமயமாக்கல் குறிப்பாக நாங்க சொல்ற ஊடகங்கள் மீடியா சமூக வலைத்தளங்களால் தோன்றுகின்ற பிரச்சனை பார்க்கக்குள்ள நாங்க கணக்கிட்டு சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு காரணமாய் ஒண்ணு வந்து இவரோட நேரத்தை என்ன செய்யும், அதிகமான நேரத்தை வேஸ்ட் பண்ணும். நாங்க ஃபேஸ்புக்ல இறங்கினோம்னு சொன்னா நேரம் போறதே தெரியாது. அவரோட நேரம் அதிகமாக செலவழித்து அதிகமான நேரத்தை நாங்க செலவழிக்கிறோம். இதோட பணம் விரயமாகும். பணம் விரயமாகிறது ஒரு நேரடிய செலவு தானே. பண விரயம். அடுத்தது தேவையற்ற விடயங்கள் மீதான ஈடுபாட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு பொருள் தேவையில்லாவிட்டாலும் டிவி விளம்பரத்துல அல்லது மொபைல் போன்ல வர விளம்பரத்துல ஒரு 3க்கு 4க்கு 5 தடவை காட்டினாங்கன்னு சொன்னா அதை வாங்கி பாவிக்கும் போல உணர்வு ஏற்படுது. அப்ப எங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நாங்க எதை வாங்க வேணும் எதை வாங்கக்கூடாதுங்கிறத இந்த ஊடகங்கள் தீர்மானிக்கும். மற்றும் போதைப் பொருள் பழக்கம் அந்த தொடர்பு போதையோடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய காரணியா இருக்கு. அடுத்தது பிழையான பிறழ்வு நடத்தைகளை நாங்க கற்றுக்கொள்றதுக்கு இந்த ஊடகங்களுக்கு முக்கியமான காரணங்கள். உதாரணமாக ஒரு மொபைல் போன். வீட்டுல வெளிச்சூழலுக்கே செல்லாத ஒரு பெண் பிள்ளைய வந்து வழி கெடுக்கிறதுல இந்த மொபைல் போனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. 4 சுவருக்கு மத்தியில தான் பிள்ளை இருக்குது. எங்களோட வீட்டுல எங்களோட கண்காணிப்புலாம் பிள்ளை இருக்குது. ஆனா பிள்ளை தவறு செய்யறதுக்கு தப்பு செய்யறதுக்கு முழு சந்தர்ப்பத்தையும் காரணத்தையும் இவைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏராளமான பிரச்சனைகளை நாங்க சொல்லலாம். இப்ப நான் உனக்கு கேட்கிற கேள்வி, நீங்க ஒரு ஆசிரியர் என்ற வகையில இந்த புதைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களுடைய செல்வா, குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த மொபைல் போன், அடுத்தது இந்த சினிமா நட்சத்திரங்களுடைய செல்வாக்கு, இந்த டிராமா தொலைக்காட்சி தொடர், அதிகமான பெண்கள் அதெல்லாம் மூடி போயிருப்பாங்க. இந்த நேரங்கள்லாம் அதெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர் வீடுகள். இவற்றை செல்வாக்க குறைக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? உங்களோட ஆசிரியர் என்ற அந்தஸ்தை வச்சுக்கணும். உங்களோட டீச்சரா இருந்தோன்னா உங்களோட வகிபாகத்துடன் எப்படியான பங்களிப்பை செய்யலாம் உங்களோட செல்வாக்க குறைக்கிறது பார்ப்போம். வாசியசாலை பழக்கத்தை மேம்படுத்த வாசிசாலைக்கு ஒன்றுமே போறாங்க இல்லையா? லைப்ரரி பக்கமே போறாங்க இல்லை? நல்ல அறிவுரைகள் கூறுறது.
சிறந்த அறிவுரைகளை வழங்குறது சார் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இது தொடர்பான மொபைல் போன்ற பாவனையால் ஏற்படக்கூடிய பாவனை பாதிப்புகளை மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்து தீங்குகளை ஏற்படுத்துறது அறிவுரைகளை வழங்குறது. ஓகே, அது செய்யலாம். ஒரு ஆசை. வேற என்னமா? சார் பெற்றோர்கள் படிப்பினை என்ற சம்பவங்களை எடுத்து காட்டுவதனூடாக சில எடுத்துக்காட்டுல சில சம்பவங்களை நாங்க உண்மைக்கு உண்மையாக மாணவனுக்கு காட்டுறது. பாதிப்புகளை காட்டலாம். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். குறிப்பாக அதிகமாக இந்த பிள்ளைகள், குறிப்பாக இந்த ஆண் பிள்ளைகள் வந்து இந்த மொபைல் மற்றும் இந்த பைக் இந்த ரேசிங் பைக் ஓடுறது, அந்த போதைப்பொருள் பாவனைக்கான அவங்கள யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பெரும்பாலான வந்து அதாவது தந்தைமார் நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. தன்னை பிள்ளை படிக்க போகணும், ஒரு நல்ல நிலைக்கு பெற போகணும், அவங்க உழைச்சி அனுப்பிடுவாங்க. இந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் தங்களோட அம்மாமாரை விரட்டி அல்லது அவங்கள ஏதோ ஒரு வகையில வற்புறுத்தி இந்த பணத்தை இலவா பெற்றுக் கொள்றாங்க. அதிகமான பிள்ளைகளை நான் ஆய்வு செய்ததுல இந்த பிரச்சனைக்குரிய பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் தந்தைமார் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் இந்த பணத்தை உழைக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை செலவு ஈடு செய்யறதுக்கு படுற கஷ்டத்தை நாங்க உண்மையாகவே பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துவோம். மிக முக்கியமானது பிள்ளைகள கஷ்டத்தை காட்டி வளர்க்குவோம். நாங்க பிள்ளைகள் நாங்க ஒரு 1000 ரூபாயை நாங்க உழைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத நாங்க பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு அது புரிஞ்சு போறாங்களான்னு தெரியுது. நாங்களெல்லாம் படிக்கிற கால பகுதியில பிள்ளைகள் எங்களோட அப்பா வந்து வயல் வச்சிருப்பாங்க, விவசாயி. அந்த விவசாயினா நாங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தா வயலுக்கு போவோம். சில நேரங்களில் வயலில் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு வயலுக்கு போவோம். அப்படி சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. வயல் வீர முழுது செய்வோம், நாங்களே செய்வோம். அப்படித்தான் அந்த கல்வியும் கற்றுக்கொண்டு வீட்டுல பேரண்ட்ஸுக்கு ஒத்துழைப்பாகவும் நாங்க இருக்கோம் அந்த காலம். இப்ப பிள்ளைகளை கடைக்கு கூட நாங்க அனுப்பிடல. கடைக்கு ஒரு சாமம் வாங்குறது கூட பிள்ளைகளை சொன்ன உடனே எனக்கு நான் சொல்றேன் பல இடங்கள். அவ இந்த பெற்றோருடைய அந்த அவங்க பெற்றோர் கொடுக்கின்ற இடம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேணும், பாசிட்டிவாக எவ்வாறு வளர்க்க வேணும்னு தெரியாமல் பிள்ளைக்கு அளவு கடந்த இடம் கொடுக்கின்ற போது இந்த பிரச்சனைகள் தலை தூக்குகிறது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மீதான ஒரு எதிர் உணர்வு வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்கிறது. பிள்ளை செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறுக்கு ஒரு ஆசிரியர் தன்னை வழங்கிட்டாருன்னு சொன்னால் இந்த பேரண்ட்ஸ் முதலாவது கேள்வி சொன்னால் எந்த பிள்ளைக்கு அவர் எப்படி அடிப்பார், எந்த பிள்ளைக்கு அடிக்க அவர் யார், அவருக்காக அந்த ரைட்ஸை கொடுத்தது, இதுதான் முதல் கேள்வி. ஆனால் ஒரு 15-20 வருடங்களுக்கு முதல் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு பிள்ளைக்கு அடிச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை வீட்டுல அடிச்சு சொல்ல மாட்டான், சொல்ல பயப்படும். ஏன்னா பேரண்ட்ஸ் திரும்ப அடிப்பாங்க. நீ என்னடா விளையாட்டின, நீ என்னடா இப்படி செஞ்சு சொல்லி இன்னும் அடி விடும் மேலறியணும். இப்ப ஒரு டீச்சர் கை வைக்க போனாலே பிள்ளை சொன்னா போலீஸுக்கு போகும். எல்லாமே மாறிவிட்டு சமூகம் இது ஆரோக்கியமான நிலைமை இல்லை. ஆக இந்த சமூகமயமாக்கல் முகவர்கள்ல இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்கள் செல்வாக குறைக்கிறதுல ஆசிரியர்களும் கணிசமான பங்களிப்பு செய்யலாம். இது வந்து பிரைமரியில தான் கண்டிப்பா செய்யணும். ஆனா வீட்டு சூழலையும் வந்து பொருத்தமானதாக மாற்றுறதுக்கு பேரண்ட்ஸுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த பாடசாலையில நாங்க எவ்வளவு விடயங்கள் எடுத்து கூறி வற்புறுத்தி முன்மாதிரி சொல்லி எடுத்துக்காட்ட சொன்னாலும் வீட்டுக்கான சந்தர்ப்பம் தொடர்ந்து வழங்கப்படும் மாதிரி இருந்தா மொபைல் போனை பிள்ளோட கையில மனுத்தியர கணக்கில் கொடுக்கணும்னு சொன்னா நாங்க ஒண்ணுமே செய்யல. அப்ப பாடசாலை சமூகமும் பேரண்ட்ஸும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனையை கையாள வேண்டிய தவிர ஆசிரியர் மட்டும் எதுவுமே செய்ய இயலாது. ஆசிரியரை மட்டும் எதுவுமே செய்யல. இந்த கொரோனா கால பகுதியில் எனக்கு நடந்த சமூகத்தை சொல்லப்பட நானும்
எனக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது, வைஃபையும் இருக்குது. ரைட், இப்போ எங்கள் பிள்ளைகள் வந்து மொபைல் பாவிப்பாங்க. இந்த பிள்ளைக்கு மொபைலை கொடுக்காம இருக்கு நாங்கள் வளர்க்கவும் இல்லை. என்று சொன்னால் அந்த மொபைல் போனை ஆப்ரேட் பண்ற அந்த மொபைல்ல வருகின்ற விஷயங்களை பற்றி அறிவு விளக்கம் தெரியாட்டி இந்த காலத்துல பிள்ளை ஒரு சமூகமயமாகாத பிள்ளை மாதிரி தான் பார்க்கப்படும். பிள்ளைகள் மொபைல் போன் பாவிக்கவும் போகணும், அப்புறம் கொண்ட்ரோலை வச்சுக்கொள்ள போகணும். அவங்க அந்த ஆன்லைன் கற்பித்தலை மேற்கொள்கின்ற போது அடிக்கடி வந்து உதாரணமா இன்றைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கிளாஸ் வந்து போட்டாங்கன்னா 3 மணிக்கு மெசேஜ் போடுவாங்க, இன்னைக்கு 4 மணிக்கு கிளாஸ். அப்ப பிள்ளோட கையில எந்த நேரமும் போன் இருந்தா மட்டும்தான் இப்ப எனக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் இல்லைன்னு சொல்லி தெரியும். அப்ப நான் ஒரு பர்சனலாக ஒரு பிரதி அளிப்பேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இப்படி கிளாஸ் போடுறீங்க, நல்ல விஷயம், ஆன்லைன் கிளாஸ் போடுறீங்க, ஜூம்ல போடுறீங்க, அங்க இறங்கி லட்சம் ஷெட்யூல் பண்ணுங்களேன் சார். நீங்க திங்கக்கிழமை சொன்னா இந்த பாடம் இத்தனை மணிக்கு தான், செவ்வாய்க்கிழமை இந்த பாடம் இத்தனை மணிக்கு தான், அப்புறம் ஷெட்யூல் பண்ணீங்களா சார். அந்த டைமுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுப்போம் தானே, பிள்ளைய ஃபோன் என்று வச்சிருக்கிறது தானே. இப்போ டீச்சர்ஸ் மாதிரி வந்து கிளாஸ் நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே மெசேஜ் போடுறாங்க கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. அவங்க பிள்ளைகள் இன்றும் ஃபோன் கொடுக்கிறாரு சார் சொல்லணும். அவர் என்னட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஆசிரியர் சங்கம் சொல்லுது இந்த ஆன்லைன்ல கற்பிக்கிற டியூட்டிக்கு அப்பாற்பட்டது, இது நாங்கள் கட்டாயம் செய்ய ஒரு தேவை ஒன்று இல்லை, அந்த டீச்சர் மாதிரி இதை செய்ய வாரதே பெரிய விஷயம் சொல்லி அது ஒரு நெகட்டிவாக அவர் எடுத்தார். நெகட்டிவ் பார்த்து நான் சொன்னேன், உண்மை அவங்க ஆன்லைன்ல படிப்பிக்க ஒரு தேவை ஒன்று இல்லை, பாடசாலை மூடப்பட்டுதான், பாடசாலை தொடங்கிட்டு கூட அவங்க படிப்பிக்க போகணும். இதை தொழிற்சங்கம் இதை வந்து எதிர்க்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு டீச்சர்ஸ் மேடம் கொஞ்சம் பேசி தந்த கிளாஸை செய்திருக்கிறோம், இதுல எல்லாம் கட்டுப்பாடை போட போன சார் அவங்க கிளாஸை நடத்த மாட்டாங்க, வேறு விதமாக வந்து பார்க்கிறாங்க. நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க 4 மணில இருந்து 6 மணி வரை கிளாஸ் இருக்குன்னு சொன்னா நாங்க அந்த டைம்ல பிள்ளைட கையில போனை கொடுப்போம், அதை லேப்டாப்பை கொடுப்போம். எந்த நேரமும் பிள்ளைகள் கையில போனை வச்சுக்கிட்டா தானே நீங்க மெசேஜ் போட்டு என்ன மெசேஜ் போட்டுறீங்க, எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்குன்னு பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம்ல, அவர் அதை வேறு விதமாக புரிஞ்சு கொண்டார். உண்மையாவே இதை வந்து நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா பேரண்ட்ஸும் பாடசாலை சமூகம் சேர்ந்தா மட்டும்தான் எதிர்காலத்துல இந்த குறிப்பாக மொபைல் போன் அல்லது சமூக வலைத்தளங்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகளை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். பிள்ளைகளை வளர்க்கிறது மிகவும் சவாலான, மிகவும் சேலஞ்ச். இந்த காலத்தில் எதிர்காலம் இன்னும் மோசமாகத்தான் இருக்கும். ஓகே ஓகே. அப்ப நாங்கள் இதுவரைக்கும் இந்த சமூகமயமாக்கல் செயல்முறையில புடைநிலை சமூகமயமாக்கல் முகவருடைய செல்வாக்கு சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம். ஆசிரியர் என்ன செய்யலாம் விஷயத்தை சொல்லுவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேர் கொண்டு தரப்படுறேன் அடுத்த டாபிக் போறது. இந்த கைபேசி இருக்கிறது, மொபைல் போன் சமூக வலைத்தளம், இவற்ற செல்வாக்க மாணவர் மத்தியில குறைக்கிறது மொபைல் போன், செல்லுல தொலைபேசிகள், ஆண்ட்ராய்ட் போன், ஸ்மார்ட் போன் பயன்பாட்டையும் சமூக வலைத்தளங்கள பாவனையும் குறைக்கிறதுக்கு ஆசிரியர் என்ற வகையில நீங்க எவ்வாறான காத்திரமான நடவடிக்கைகள் நீங்க எடுக்கலாம், நீங்க ஒவ்வொரு ஆளும் பர்சனலாக எடுக்கலாம் எங்கிறத நீங்க நோட் பண்ணி 2-3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் தரும். சமூகமயமாக்கல் செயல்முறையில இந்த புடைநிலை சமூகமயமாக்கல் முகவர்களால கைத்தொலைபேசி மற்றும் சமூக வலைத்தளங்கள் என்பவர்களுடைய எதிர்மறையான செல்வாக்க குறைக்கிறதுக்கு என்ற வகையில உங்களால மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? கேள்வி விளங்கிட்டா? விசானா விளங்கிட்டானே? இது சம்பந்தமா ஒரு வித்தியாசமா நீங்க கொஞ்சம் யோசிக்க என்ன செய்யலாம். ஒரு 10 minutes டைம் தான். சிட்டியா நேரம் 8 மணி 8:10 கூட நான் கேட்பேன். ஓகே.
யாரு நியூ ஐடியா தான் பார்ப்போம். நியூ ஐடியா யார் வர போறீங்க முதல்? சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் கொஞ்சம் தொகுத்து எடுத்திருக்கேன் சார். ஓகே ஓகே சொல்லுங்க. சார், மாணவர்களுக்கு அந்த மொபைல் போன் பயன்பாடு இதுல குறைக்கிறதுக்கு, அதுல ஏற்படுற எதிர்மறையான செல்வாக்க குறைக்கிறதுக்கு, முதலாவது மாணவர்களுக்கு மத்தியில மத வழிபாடு ஆன்மீக சிந்தனைகளை மாணவர்களுக்கு தூண்டேலும். உதாரணமா இஸ்லாமிய இப்ப முஸ்லிம் பிள்ளைகளா இருந்தேன்னு சொன்னால், இன்னைக்கு யாரு குர்ஆன் ஓதினீங்க, இன்னைக்கு யாரு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்ற அந்த கேள்விகளை நாங்க கேட்டு அவைகளை பிள்ளைகளுக்கு அந்த செஞ்ச பிள்ளைய எழுப்பாட்டி பாராட்டுற நேரம் அதை அடுத்த மாணவர்களும் செய்யறதுக்கு அடுத்த நாளைக்கு தூண்டப்படுவாங்க. அடுத்தது நல்ல பொழுதுபோக்கு விடயங்கள், அதாவது அப்படி சொல்ற நேரம் அலங்கார மீன் வளர்ப்பு, அடுத்தது சைக்கிளிங், கலெக்டிங் ஸ்டாம்ப், அடுத்தது கதை வாசித்தல், கதை எழுதுறது, கவிதை எழுதுறது போன்ற அந்த அந்த மாதிரியான பொழுதுபோக்கு விடயங்கள்ல மாணவர்களை ஈடுபட செய்யலாம். அடுத்தது அகரம், அப்படி இந்த விஜய் பேப்பர், அகரம் அந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கு ஆக்கங்கள் எழுத வைக்கலாம். இப்ப கவிதை எழுதுற பிள்ளைகளுக்கு, கட்டுரை எழுதுற பிள்ளைகளுக்கு அப்படியான செயற்பாடுகள்ல ஈடுபட வைக்கிற நேரம் இந்த போனை விட்டு அவங்க தூரமாகுவாங்க. அடுத்தது சார், மொபைல் போன்ல கேம் விளையாடுறது, அது தொடர்பான சீரழிவுகள், அது தொடர்பான அந்த போன்ல மூழ்கி இருக்கிறதால சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை எடுத்துக்காட்டி மாணவர்களுக்கு விழிப்பூட்டலும். அடுத்தது முக்கியமானது, இதால ஏற்படுற நோய்களை மாணவர்களுக்கு, அதால பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துக்காட்டி அது தொடர்பான படங்கள் எங்களுக்கு போட்டு காட்டி மாணவர்களோட பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலும். முக்கியமா சார், இப்ப நடக்கிற விஷயம் உண்டு, தந்தைமார்கள் இதுக்கு இல்ல, தாய்மார்கள் அவங்களோட வேலைகளை, வீட்டுல உள்ள வேலைகளை இலகுவாக்குறதுக்காக சின்ன பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கறது. அப்ப அந்த அந்த விஷயத்த அது தவறு, இது பழகி போனால் பிள்ளைக்குத்தான் பிரச்சனை, பிள்ளையோட வாழ்க்கைக்கு இது சீரழிவுன்னு சொல்லி கட்டாயம் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அடுத்தது, இப்ப வளர்ந்த மாணவர்களா பாடசாலை மாணவர்களா இருக்கிற நேரம் அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் இப்ப பாவிக்கிறது சகஜம். அதை என்ன செய்யலும்னு சொன்னால் பேரண்ட்ஸுக்கு அதை லிமிட் பண்ணிடும். இப்ப போனை பாவிக்கிறேன்டா நைட்ல ரூமுக்குள்ள கொண்டு போகாத, ஹாலுக்குள்ள வச்சு பாவி, எங்கட முன்னுக்கு போனை பாவின்னு சொல்லி விழிப்புணர்வு அந்த பேரண்ட்ஸுக்கு அதை லிமிட் பண்றதுக்கு நாங்க விழிப்புணர்வு விட்டணும். அடுத்தது அவங்களோட வாட்ஸ்அப்புகள் எல்லாம் இப்ப சில மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு போன் இப்ப பேரண்ட்ஸும் பாவிக்கிற பிள்ளைகளும் பாவிக்கிறா இருந்தா வாட்ஸ்அப் எல்லாம் வேறையா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது பேரண்ட்ஸுக்கு அந்த இது தெரியாது, அதுக்குள்ளேயே இன்னொரு ஆப் கொண்ட எடுத்து ஒளிச்சு அப்படி பாவிப்பாங்க. அப்ப அது தொடர்பா இப்படியும் மாணவர்கள் இருக்கலாம். இது தொடர்பா நீங்க கவனம் செலுத்தணும்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கு அறிவூட்டம் செய்யலும். அடுத்தது பாடசாலை மட்டத்துல ஊடகவியலாளர்கள் இப்படி அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நல்ல பிரசித்தி பெற்றவர்களை கொண்டு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம ஏற்பாடு செய்யலும். அடுத்தது இணையம் மூலம் அறிவுபூர்வமான தகவல்களை தேட சொல்லி பிள்ளைகளுக்கு அறிவூட்டம் செய்யலும். இப்ப இந்த விஷயங்களை இப்ப போன்ல ஏற்படுற பாதகமான விளைவுகளை தேடிட்டு வாங்க, இல்லாட்டி வரலாறு சம்பந்தமான இந்த மாதிரி விடயங்களை தேடிட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கலும். அடுத்தது தலைமைத்துவம் வழங்குறது பிள்ளைகளுக்கு. இப்ப போன் பாவிக்கிறத குறைக்கிறதுக்கு ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்தோம்னு சொன்னால் போன்கள் ஈடுபடுவாங்க. அடுத்தது அடுத்தது சமூக மாற்றம். இப்ப இந்த போனால சமூக
மாற்றங்கள் அதுகள் தொடர்பா அதுகளோட உண்மைத்தன்மைய இப்ப இதால நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நாங்க இப்படித்தான் நடந்து கொள்ளணும்னு சொல்லி அதோட உண்மை தன்மைகளுக்கு பிள்ளைகளுக்கு விளக்கேலும் வந்து சமூக சித்திரங்கள் இது மாதிரியான வேலைகளை தயாரிக்கும். ஓகே நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்களை தோத்திக்கிட்டு இதுல ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் கூட கருத்துக்கள் உண்மையாகவே பாருங்கள். நீங்க சொன்ன இந்த விடயங்களை பார்க்க உண்மையிலேயே இந்த குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் அடுத்து கைத்தொலைபேசி பாவனை சம்பந்தமாக இந்த பேரண்ட்ஸுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. தொடர்பாக ஒரு போதிய விளக்கம் ஒரு அறிவில்லாத ஒரு தன்மையோடு காணப்படுகிறது. அந்த விளக்கம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கல்வி அறிவு குறைந்தவர்களாக இருந்தா இந்த கொரோனா கால பகுதியில ஆன்லைன் மூலமான கற்பித்தல் செயற்பாடு இடம்பெற்ற போது அந்த கொடுத்த போன பிள்ளைகளிடம் பெரிய ஒரு சவால் பேரண்ட்ஸ். பிள்ளைகள் சொல்றாங்க எங்களோட கிளாஸ் மெசேஜ் எல்லாம் இந்த போன் தான் வருது, எங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் போன்ல போடுறாங்க, இதுதான் முதல் பேப்பர் போட்டிருக்காங்க என்று சொல்லி அந்த பொய்யான சில உண்மையாகவும் இருக்கலாம் அந்த காரணங்களை சொல்லி தங்களுடைய தேவைக்காக இந்த போனை பயன்படுத்தி கொள்றாங்க. அடுத்தது ஹஸ்னியா சொன்ன மாதிரி சில ஆப்புகளை வந்து பிள்ளைய டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க போன்ல. நாங்க பார்க்கலாம் இருக்கு அவங்க தேடி பிடிச்சு எடுப்பாங்க அவங்க பாவிக்குள்ள மட்டும். பொதுவா சொல்ல இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம் சொன்னால் தவறுகள் பிள்ளைகளால மேற்கொள்ளப்படுகின்ற போது பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது அந்த தவறுகளை இலகுவாக மறைப்பதற்கான உபாயம் பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன தவறு நடக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்ப அறிவு பேரண்ட்ஸுக்கு இல்லை. பெரிய பிரச்சனை. உள்ள ஒரு தவறான ஒரு காட்சி ஒரு படத்தை மொபைல் போன்லயோ வந்து ஒரு பட்டன் ஒரு விஷயம் போகும், படிக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க. அப்ப இது உண்மையா அவங்க தவறு செஞ்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறேன். நாங்க பாக்குற நேரம் எல்லாம் படிச்சு கொண்டிருக்கிற மாதிரியும் கணக்கு செய்யற மாதிரி தான் எங்களுக்கு உள்ளது. அப்ப அவங்க இந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு குற்றங்களை மறைக்கிறதுக்கான நுட்பங்களை அறிந்து வச்சிருக்காங்க. அதை எங்களால கண்டுபிடிக்க இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம். நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, ஹஸ்னா சொல்ல போறீங்களா? ஓ சார், நான் சொல்ல வந்தது நிறைய அந்த டீச்சர் சொல்லிட்டாங்க. நான் அதோட 2 விஷயங்களை சேர்த்து கொள்றதுக்கு விருப்பப்படுறேன். சார், இதுல வந்து அந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எல்லாம் மேற்கொள்றதுக்கு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஆர்வம் ஊட்டலும். இப்ப அதுல வந்து அதனால பிள்ளைகள் வந்து அந்த அவனோட பொழுதுபோக்கு நேரங்கள்ல இந்த மாதிரி விடயங்கள் ஈடுபடுவாங்க. அத ஸ்கூல்ல ஒரு போட்டி உண்டாக வைக்கலும். அடுத்தது வந்து ஸ்கூல்ல அந்த இளம் முயற்சியாளர் கழகங்களை உருவாக்கி அதுல பிள்ளைகளுக்கு ஆக்கங்களை செஞ்சு கொண்டு வந்து ஸ்கூல்ல சந்தைப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கலாம். அப்ப அதனாலே அவங்களோட பொழுதுபோக்க பிரயோசனமான முறையில கழிப்பாங்க. அப்ப எதிர்காலத்துல அவங்களுக்கு வந்து அது ஒரு தொழில் வாய்ப்பாகவும் அமையறதுக்கு சான்ஸா அமையும் சார். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட டைவர்ட் பண்ணி விடுறதானே தவிர கண்டிப்பாக இதை தடுப்போமாக இருந்தா பிள்ளை உள்ள உலகம் அதை அதிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளவே இல்லாது முற்றுமுழுதாக பிள்ளை மூழ்கி விடவும் இல்லாது ஒரு சமாந்தரமான நிலையில செல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்குரிய வழிகாட்டுதல் தான் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது திமோத்தி யாரும் வந்து திமோத்தி? ஆமா சார். சார் கேக்குதா சார் பேசுறது? ஹலோ, எஸ் சார். முதலாவது சார் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாங்க மற்ற டீச்சர்ஸ். அவங்க சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். முதலாவது சார், மாணவர்கள் மத்தியில அந்த தொலைபேசி பயன்பாட்டை குறைப்பதற்கு ஆசிரியர்கள் பெற்றோர் அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். அநேக நேரங்களில் சார் பிள்ளைகள் சொல்லுற ஒரு காரியம் தான், எங்க அப்பா எப்பயுமே வந்து போன்ல தான் இருப்பாரு, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் போன்ல தான் இருப்பாங்க. அது பிள்ளைகள் சொல்லுற ஸ்டேட்மெண்ட். அப்ப நாங்க முன்மாதிரியா இல்லாவிட்டால் பிள்ளைகளை நடத்த முடியாது, அவங்கள அந்த இதுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ பெற்றோராக ஆசிரியராக நாங்க அவங்க முன்னால எவ்வளவு நேரம் போனை பாவிக்கிறோம் என்கிறது வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் சார். எஸ் சார். மற்றது சார், இன்னொரு விஷயம் வந்து இணையதளத்துல அநேகமான ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்கு, கல்வி சார்ந்த இலவசமான ரிசோர்ஸ் இருக்கு சார்.
ஸோ நாங்கள் மாணவர்களுக்கு வந்து அதை வந்து ஊக்குவிக்கணும். அந்த அவங்க இணையதளத்துல இலவசமா கிடைக்கிற அந்த பாடநெறிகளை கற்றுக்கொள்வதற்கான அந்த ஊக்குவிப்பை நாம அவங்களுக்கு கொடுக்கும்போது, அப்போ அவங்க நெகட்டிவான விஷயங்களை பார்க்காம பாசிட்டிவான நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற வாய்ப்பு இருக்கு. அந்த ஃப்ரீ ரிசோர்ஸ், நல்ல ரிசோர்ஸ்களை வந்து நம்ம அவங்களுக்கு இனம் காண்பிக்க வேண்டும். அப்ப அவங்க நெகட்டிவான பக்கம் போகாம அதுல இருந்து நல்ல விஷயம் மட்டும் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். அவ்வளவுதான் சார். சிறப்பான நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து. தேங்க்யூ சார். வேற யாராவது சார், மாணவர்கள் வந்து கூடுதலா போன்ல கேம்ஸ் விளையாடுறதுக்கு அடிமையாகி இருக்காங்க சார். இது தடுக்கிறதுக்கு நம்ம மைதான விளையாட்டுகள், சிறு விளையாட்டுகள் இதை அறிமுகப்படுத்தி மாணவர்கள் அதுல ஊக்குவிக்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல விஷயம். பாடசாலைகள்ல கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் டீம், எல்ஏ டீம், ரக்பி டீம், வாலிபால் டீம் இவ்வாறான அந்த குழுக்களை உருவாக்கி பிள்ளைகளை அதுக்கு பயிற்சிக்கு, ட்ரைனிங்குக்கு, அந்த பாடசாலைகளுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான பாடசாலைகள் இவற்றை நாங்கள் ஊக்குவிப்பதனூடாக பிள்ளைகளை வந்து இந்த விளையாட்டு துறையின்பால் டைவர்ட் பண்ணலாம். அது மிகவும் ஆரோக்கியமானது. அத்தோடு இந்த மொபைல் போன் மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகள்ல பிள்ளைகள் தங்களுடைய நேரங்களை செலவு செய்வதை விட இந்த துறையின்பால் பிள்ளைகளை வந்து நாங்க ஊக்குவிக்கலாம். அதற்கான நடவடிக்கைகளை பாடசாலைகள் எடுக்கலாம். சார், இது சம்பந்தமான விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அதிகமாக நடத்தலாம் தான் சார். மொபைல் போன் பாவிக்கும் பொழுது வருகிற பின் விளைவுகளை பற்றிய விழிப்புணர்வு மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கருத்தரங்குகள், டிஸ்கஷன்ஸ். வீடியோ கிளிப்ஸ்ல வருது தொடர்ச்சியாக மொபைல் பாவிச்ச பிள்ளைகள் அந்த கண்ணில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சில காட்சி படங்களை எல்லாம் போட்டுலாம் அந்த துறையிலிருந்து வெளியே வர்றது மாற்று ஒழுங்கு அந்த என்ன செய்யறது, அதான் மிக முக்கியமானது. நாங்க அவங்களோட கையில இருந்த போன் எடுத்துட்டோம், இந்த துறையில இருந்து அவங்களோட ஈடுபாட்டை குறைச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு பகரமான, அதுக்கு சமமான இன்னொரு சந்தர்ப்பத்தை அவங்களோட வேறு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கொடுக்காமலுக்கு நாங்க அவங்களோட விழுந்து போனை பிடிங்கு எடுப்போமாக இருந்தா அவங்க பிள்ளையான வழியில அந்த பாவனையில ஈடுபடுறதுக்கு அல்ல அதை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சிப்பாங்க. அதுக்கு சரியான வகையில அதை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும்ங்கிறதுதான் இங்க மிக முக்கியமானது. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஆக்கப்பூர்வமானவை. மிகப்பெரிய ஒரு டொப்பிக்கை நாங்க முடிச்சிருக்கிறோம், சமூகமயமாக்கம் சொல்லி. அந்த சமூகமயமாக்கம் சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் இடம்பெற வேண்டியது, ஒவ்வொருவரையும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகமயமாக்கத்தை சரியான வழியில நாங்கள் ஒழுங்குபடுத்தாவிட்டால் எங்களிடம் எதிர்மறை சமூகமயமாக்கம், பிழையான சமூகமயமாக்கம் ஏற்பட்டு நாங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பதற்கு இந்த பிழையான எதிர்மறையான சமூகமயமாக்கமே காரணமாக இருந்துவிடும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அந்த தகவலுடன் நாங்க இப்போது நாங்கள் அடுத்த இன்னொரு டாபிக் நாங்க போகிறோம். ஒரு 1 minute இருங்க. நாங்க அடுத்த பார்க்க இருக்கின்ற டாபிக் வந்து சோசியல் கிளாஸ் அண்ட் எஜுகேஷன், சமூக வகுப்பும் கல்வி. அடுத்து நாங்க பார்க்கிற ஒரு தலைப்பு தான் சோசியல் கிளாஸ், சமூக வகுப்பு. இந்த சமூக வகுப்புக்கும் கல்விக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்பு காணப்படுகின்றது. அந்த தொடர்பு எவ்வாறானதாக காணப்படுகின்ற விடயத்தை நாங்க இந்த தலைப்பினூடாக நாங்க கலந்துரையாடுறதுக்கு இருக்கின்றோம். முதலாவதாக வந்து சமூக வகுப்பு என்பது பொதுவான தொழில், கல்வி அறிவு, வாழ்க்கை கோலம், உணர்வுகள், அந்தஸ்துகள், நடத்தைகள் என்பவற்றில் ஒத்த தனியாட்களின் குழுவே சமூக வகுப்பு அல்லது சமூக வர்க்கமாகும். சமூக வகுப்பு, சமூக வர்க்கம் ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஒரு பொதுவான தொழில், உதாரணமாக நீங்க இந்த கிளாஸ்ல அவ்வளவு பேர் நீங்க வந்து டீச்சர்ஸ் மேன்,
நீங்க டீச்சர்ஸ், ரைட்? அப்ப நீங்க ஒரு ஆசிரியர் சமூகம், ரைட்? அப்ப நீங்க ஒரு கிளாஸ், நீங்க ஒரு சமூக வகுப்பு, ரைட்? அதே மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிற டிகிரி முடித்த நபர்கள், பட்டதாரிகள், ரைட்? அந்த பட்டதாரிகள் பட்டத்துக்குள்ள வாழ்ற எல்லோரும் ஒரு சமூக வகுப்பு. அதே மாதிரி வாழ்க்கை கோலம், ரைட்? வாழ்க்கை கோலம் உதாரணமாக ஒரு நகர்ப்புற பகுதியில், ரைட், தொடர் அடுக்குமாடி வீட்டு குடியிருப்புல வாழ்றாங்களோ எடுத்துக்கொள்வோம் நாங்க. தொடர் அடுக்குமாடி வீட்டு குடியிருப்புகளை வாழ்றவங்க, அவங்களோட வாழ்க்கை கோலம் ஒரே விதமான ஏறத்தாழ இருக்கு. அவங்க ஒரு சமூக வகுப்பு. அந்தஸ்து, நடத்தை போன்ற பல்வேறு காரண அடிப்படையில ஒத்த தனியாட்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குழுவாக இணைகின்ற போது அந்த குழுவுக்கு நாங்க வழங்குற பேரு சமூக வகுப்பு. சமூக வகுப்பு. இப்ப உதாரணமாக வருமானம் ஒரு விஷயத்திலாக வச்சுக் கொள்ளுமாக இருந்தால், வருமானம், ஒருவருடைய வருமானம் அவருடைய செலவை விட குறைவாக இருக்கிறது. வருமானம் குறைய, செலவு கூட, ரைட்? அவ்வாறானவர்களை நாங்கள் எல்லோரையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அவர்களை நாங்கள் சொல்லுவோம் கீழ் வகுப்பு அல்லது தாழ் வகுப்புன்னு சொல்லுவோம். இல்ல வருமான மட்டத்தை அவங்க மிக குறைஞ்ச வருமானத்தை உள்ளாங்க. உதாரணமாக ஒரு வருமானம் 1000 ரூபாய் நாளைக்கு, செலவு 1200 300 ரூபாயாக இருக்கு. இன்னும் சேர்ப்பாங்க அவங்களோட வருமானம் நாளைக்கு 50,000 இருக்கு, அது 10,000 இருக்கு ஒரு நாளை வருமானம், செலவு 2000 இருக்கு. அப்ப இவங்களை சொல்லுறாங்க மேல் வகுப்பு, வருமானம் மிக அதிகம், செலவு குறையும். ஒரு நாளை வருமானம் 50,000 இருக்கு, செலவு 10,000 இருக்கு. அப்படியான இன்னும் சரி இருப்பாங்க அவங்களோட வருமானம் செலவு ஏறத்தாழ சமமா இருக்கு. ஒரு மாதம் அவங்களோட வருமானம் 50,000 இருக்கும், செலவு ஒரு 55,000 அல்லது ஒரு 45,000 அப்படி இருக்கு. இவங்களை சொல்லுறாங்க மத்திய வகுப்பு அல்லது நடுத்தர வகுப்புன்னு சொல்லுவோம். அப்ப இது அவங்களுடைய வருமான மட்டத்தை வச்சு நாங்க தீர்மானிக்கிறோம். அதே மாதிரி தொழிலை வச்சு தீர்மானிக்கலாம், வாழ்க்கை கோலத்தை வச்சு தீர்மானிக்கலாம். இவ்வாறு பல்வேறு காரணங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைகின்ற போதும் அந்த அமைப்பு வளர்கிற பேரு சமூக வகுப்பு அல்லது சமூக வர்க்கம். இல்லைங்களா? கிளியரா? வாய்ஸ் தெளிவா இருக்கிறாரு உங்களுக்கு? ஆமாம் சார். சானா? ஓ சார். ஓகே சரி. அடுத்த பகுதியில பாருங்க பிள்ளைகள், ஒருவரை ஒருவர் அணுகுவதில் நெருக்கமான தன்மையை காட்டும் பாரிய மனித குழுவே சமூக வகுப்பாகும். ஒருவரை ஒருவர் அணுகுவதில் ஒரே வகையான தன்மை, நெருங்குகின்றது, ஒரே விஷயத்துல நெருங்குகிறது. வருமானம் அதிகம், செலவு குறையும். வருமானமும் செலவு ஏறத்தாழ சமம், வருமானம் குறைவு, செலவு கூட. ஏதோ ஒரு விஷயத்துல ஒன்றுக்கு மேற்பட்டாக தொடர்படுகின்ற போது அவங்கள சமூக வகுப்பு சொல்லுவோம். சமூகத்தில் காணப்படும் தனிநபர்கள் தமது அந்தஸ்து அடிப்படையில் சமமானவர்களுடன் இணையும் போது தோற்றம் வருவதே சமூக வகுப்பாகும். சமூகத்தில் காணப்படுகின்ற தனிநபர்கள் தமது அந்தஸ்து அடிப்படையில் சமமானவர்களுடன் இணையும் போது தோற்றம் வருவதே சமூக வகுப்பாகும் சொல்லி அந்த சமூக வகுப்பை பல்வேறு வகைகளை நாங்க படுத்தலாம். இப்ப இந்த சமூக வகுப்பை நிர்ணயிக்கின்ற காரணிகளை பாருங்க. பொருளாதார மட்டம், அது வருமான மட்டத்துல சொல்லலாம். மிகையான வருமானம், செலவு குறைவு, அப்ப அதுக்கு உயர்வகும். வருமானமும் செலவும் ஏறத்தாழ சமம், நடுத்தர வகும். வருமானம் குறைவு, செலவு அதிகம், தாழ்வகும். அவன் சமூக வகுப்பை தீர்மானிக்கிற காரணம் மிக முக்கியமான இந்த பொருளாதார மட்டம் அல்லது வருமான மட்டம். இன்னும் சில நாடுகளில் கல்வி அறிவு சமூக வகுப்பை தீர்மானிக்கிறது, கல்வி மட்டம். அதாவது ஒரு பல்கலைக்கழக பட்டத்தை பூர்த்தி செய்தவர்கள், பட்டதாரிகள். அதே போல பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தவர்கள், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிச்சாங்க. அதே போல தரம் 8 வரைக்கும் படிச்சாங்க, பாடசாலை பக்கமே போவாதாங்க. அப்படின்னு நாங்க கல்வி அறிவை வச்சு கொண்டு பிரிக்கலாம்.
அதே போல தொழில் அந்தஸ்தை வச்சு நாங்கள் பிரிக்கலாம். வாழ்மைத்துவம் மிக்க தொழில் புரிகின்றவர்கள், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள், விரிவுரையாளர்கள், தொழில் அந்தஸ்து. அதே மாதிரி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், கூலி தொழில் புரிவோர் அப்படி பிரிக்கலாம். வீட்டு வசதியின் தன்மை இது சில நாடுகள்ல இருக்கின்றது. அவர் சொந்தமா வீடு இருக்குமாக இருந்தால் அவர் மிகப்பெரிய பணக்காரனா இருப்பார். உங்களுக்கு தெரியுமா ஹாங்காங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கள் மிக மிக நெருக்கமாக வாழ்ந்த நகரங்கள்ல ஹாங்காங்கும் ஒன்று. ஹாங்காங்ல வந்து ஒரு ஆளுக்கு சொந்தமா வீடு இருக்குன்னு சொன்னா, ஹாங்காங் சிட்டில ஒரு ஆளுக்கு சொந்தமா வீடு இருக்குன்னு சொன்னா அவர் வந்து சமூகத்துல மிகப்பெரிய பணக்காரர். அதே போல பிரேசில் நாட்டுடைய தலைநகரம் பிரேசிலியா, பிரேசில் நாட்டு தலைநகரம் பிரேசிலியாவில வந்து யாருக்கு சொந்தமா வீடு இருக்குதோ அது பெரிய பணக்காரர் சமூகத்துல. அப்ப அந்த வீட்டு வசதியை வச்சு வந்து சொல்லுவாங்க, சொந்தமா வீடு இருக்குதா, அந்த வீடு எவ்வாறானதா இருக்கு, பிளாட்டா அல்லது தனி வீடா, அப்ஸ்டேரா, அதை வச்சு. அதே மாதிரி இன்னும் சில நாடுல சாதி காரணிகள் வந்து சமூக சாதி, உயர்ந்த சாதியில தாழ்ந்த சாதியினர் சொல்லி சாதி ரீதியான காரணிகள் அதுவும் சமூக ஒப்ப நிர்ணயிக்கிறது. அதே போல வாழ்க்கை கோலம் அல்லது வாழ்க்கை முறை, ரிச்சா வாழ்றாங்க, மிக ரிச்சா வாழ்றாங்க, அவங்க ஒரு வகையான சமூக ஒப்ப சேர்ந்தாங்க. ஒரு ஒரு 15 இயர்ஸுக்கு முதல் ஒரு ரிசர்ச் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இலங்கையில மிக கூடுதலாக செலவு செய்து வாழ்றாங்க. ஒரு நாளைக்கு கேள்விப்பட்டிருக்கிறது இல்லை. ஏறத்தாழ இலங்கையில ஏறத்தாழ ஒரு நாளைக்கு சாதாரணமாக 1,00,000 ரூபாவுக்கு மேல செலவு செய்கின்ற குடும்பங்கள் 5,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கலாம். 5,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு செய்யறாங்க. 1 லட்சம் செலவு. அப்படியான ஹைஃபையான ஒரு ஷாப்புக்கு தான் போவாங்க. நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்யற நகர்கள் தனிநபர்களை கொண்ட குடும்பங்கள் இருந்தாலும் 5,000க்கு மேல் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னு நிற்கிறாங்க ஸ்ரீலங்கா. ஒரு வருஷத்துக்கு அப்ப இந்த வாழ்க்கை கோலம் இவைகள் வந்து சமூக வகுப்பை நிர்ணயிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றன. சரியா? இலங்கையில பிள்ளைகள் வந்து பொதுவாக சமூக வகுப்பு 3 வகுப்புகளாகத்தான் இருக்கிறது. இலங்கையில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வருமானம் மிக அதிகம், செலவு உயர் வகுப்பு. தொழிலதிபர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அமைச்சர்மார் எல்லோரும் இந்த மேல் வகுப்புக்கு வருவாங்க, உயர் வகுப்பு. மத்தியதர வகுப்புக்குள்ள யார் வருவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வருமானமும் செலவும் ஏறத்தாழ சமமறிகள் யாரு? யார் வருவாங்க மத்திய வகுப்புல? மிடில் கிளாஸ். அப்ப யாரு? நாங்க அரசு அதாவது மிக்க தொழில் புரியாத, அதாவது டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அக்கவுண்டன்ட், லெக்சரர்ஸ், இவ்வாறான உயர் சம்பள உயர்மானம் வருகின்ற தொழில் புரிகின்ற அரச ஊழியர்களை தவிர மற்ற எல்லா வகையான அரச ஊழியர்களும் வருவாங்க. இதுக்குள்ள இந்த மிடில் கிளாஸுக்குள்ள மத்திய வகுப்பு வருவாங்க. அவங்களுக்கு சம்பளம் வந்து 20ஆம் தேதி வழங்கப்பட்டா அடுத்த 20ஆம் தேதி ஆகின்ற போது வரத்தால 0 அல்லது மைனஸ்ல இருக்கும் அவங்க சம்பளம். அப்படியே முடிச்சு. சில நேரங்களில் இந்த விலைவாசி உயர்வான கால பகுதியில் அவங்களோட சம்பளம் 10 நாளுக்கு கூட போதாமல் இருந்தது. சில நேரங்களில் வீட்டுல 2 பேரும் தொழில் செய்தால் மாத்திரம் ஓரளவு சில வாழ்க்கை செலவை சமாளிக்கலாம். தனியே ஒருவர் வந்து அரசு தொழில் புரிவாராக இருந்தால் அவர் கடனாளியாகத்தான் இருப்பார். நிச்சயமாக அவரால் அவருடைய சம்பளத்துல
வாழ்க்கை நடத்த முடியாது. இப்போ நான் ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட அவர் வந்து மத்திய வகுப்பிலிருந்து இந்த வகுப்பு எந்த வகுப்புங்கிறாங்க மத்திய வகுப்பிலிருந்து அரசு இப்ப கீழ் வகுப்புங்கிறாங்க. எங்களோட பகுதியில ஒரு கதை சொல்லுவாங்க, இந்த முஸ்லிம்களுக்கு வந்து சக்காத் கொடுக்குறேன்னு சொல்லி, சக்காத் ஏழை வரி கொடுக்குறது. அதுல 8 கூட்டத்தாருக்கு தான் சக்காத்து கொடுக்கணும். அதுல ஒரு கூட்டம் இருக்கிறது சொற்ப வருமானம் உள்ளவர்கள் அப்படின்னு கூட்டம் இருக்கு, மிஸ்கின்னு சொல்லுவாங்க அரபு. எங்களோட பகுதியில சொல்லுவாங்க இந்த அரசு எல்லாருமே மிஸ்கின்களா போயிட்டாங்களாம். சக்காத் அவங்களோட சம்பளம் குறையும், வாழ்க்கை செல்லும். அது மிக மிகவும் கஷ்டம். வீட்டுல ஃபேமிலியில ஒருவர் மாத்திரம், கணவன் மாத்திரம் அரசு தொழில் புரிவராக இருந்தால் அது ஃபேமிலி கடும் கஷ்டம், மிக கஷ்டம். ரைட், ஓகே. அப்ப இலங்கையில 3 வகையான சமூக வகுப்புகள் இருக்கிற, ஒன்று மேல் வகுப்பு, மத்திய வகுப்பு, கீழ் வகுப்பு, தாழ் வகுப்பு இருக்கு. பெரும்பாலும் பொருளாதாரத்தை மையமாக வச்சு, வருமானத்தை மையமாக வச்சுதான் இந்த சமூக வகுப்பு இலங்கையில பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? பிரித்தானியாவுல என்ன பிரிட்டிஷ்ல வந்து 7 சமூக வகுப்புகள் இருக்கிறது. இந்த மேல் வகுப்பிலேயே 3 இருக்கிறது. உயர் மேல் வகுப்பு, உயர் நடுத்தர வகுப்பு, உயர் தாழ் வகுப்பு இருக்கிறாங்க பிரித்தானியாவில். அவங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க. அதே போல அமெரிக்காவில் வந்து 6 சமூகங்கள் காணப்படும். பெரும்பாலும் இந்த வளர்முக நாடுகள்ல வந்து 3 சமூக வகுப்புகளுக்குள்ள அந்த நாடுகள் தங்களுடைய மக்களுடைய வருமானம் மற்றும் சமூக வகுப்புகளை சுருக்கி கொடுக்கிறது. வளர்முக நாடுகள், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள். இந்தியாவே நாங்க சொல்லிடுறோம், இந்தியாவிலே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. டாடா, அம்பானி, தெரிஞ்சிருக்கு, அதானி, மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் நாங்க அப்படி சொல்றதுக்கு இல்லை, ஒரே ஒரு ஆள் மாத்திரம் தான் இருக்கிறார். என்ன நம்பிக்கை பெரிய மட்டும்தான் இருக்கிறாங்க, பேசுறதுக்கு பணக்காரங்க. சரி, ஓகே. இதை பார்க்க போறோம். இதுதான் மிக முக்கியமான சமூக வகுப்பும் கல்வி. சமூக வகுப்பும் கல்வி, இதுல 2 கருத்து இருக்கு. ஒன்று வந்து சமூக கல்வி தாக்கம் செலுத்துறது. நீங்க என்ன சமூக வகுப்பை சேர்ந்தவரோ உங்களோட சமூக வகுப்பு உங்களுக்கு வழங்கப்படுற கல்வியில, நீங்க பெறுகின்ற கல்வியில தாக்கம் செலுத்தும். இது முதலாவது கருத்து. 2வது கருத்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சமூகத்துக்கு கல்வி வழங்கப்பட அந்த கல்வியூடாக அந்த சமூகத்தில் இருக்கிற சமூக வகுப்பு செல்வாக்கு செலுத்தும். கருத்து 2 விளங்கிட்டாங்களே சார்? 2வது கருத்து விளங்க சார், சவுண்ட் கேக்குது. முதலாவது கருத்துன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொருவரும் என்ன சமூக வகுப்பை சேர்ந்தவர்களோ அந்த சமூக வகுப்புக்கு ஏற்றா போல உங்களுக்கு ஒரு கல்வி வழங்கப்படுது. அந்த கல்வி நீங்க பெறுறீங்க. உங்களுக்கு வழங்கப்படுற கல்வியில நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூக வகுப்பு செல்வாக்கு செலுத்தும். இது முதலாவது கருத்து. 2வது கருத்துன்னு சொன்னபடியே, ஒரு சமூகத்திற்கு கல்வி பரவலாக வழங்கப்பட அந்த சமூகத்தில் இருக்கிற சமூக வகுப்புகளுக்குள்ள அந்த கல்வியினூடான ரெண்டு உதாரணம் சொல்றோம் பாருங்க. உதாரணமாக ரிசானா வந்து ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு ஆள், மிக கூடுதலான வருமானம் உள்ள நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் வச்சுக்கொள்வோமே. ஓகே, அவட வசதியின் காரணமாக அவ என்ன செய்யறான்னு சொன்னா, அவ தன்னை பிள்ளைகளை வந்து ரோயல் கல்லூரி, கொழும்பு ரோயல் கல்லூரியில கொண்டு சேர்க்கிறான். இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பிக்கிறான். லேப்டாப் வாங்கி கொடுத்திருக்கிறான். பிள்ளைகள் தங்களுடைய ஆசிரியரோட கருத்துக்களை இமெயிலினூடாக பரிமாறிக்கொள்றாங்க. காரணம் தான் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும். டிரைவர் வச்சிருக்கிறான். ரைட், டியூஷனுக்கு மிச்சம் ஃபேமஸான தனிநபர்களை ஹயர் பண்ணி டியூஷன் கொடுக்குறான் பிள்ளைக்கு. வீட்டில ஆங்கிலத்துல கதைப்பாங்க.
இதெல்லாம் எதனால கிடைக்குது அந்த பிள்ளைக்கு? அவர் உயர் சமூக வகுப்பை சேர்ந்த வகையில தான் இந்த உயர்வான கல்வி அது கிடைக்கும். உதாரணம், அதே மாதிரி ஹஸ்டா இருக்கான்னு வச்சுக்கணும். ரைட், அவ ஒரு சொற்ப வருமானத்தை தான் வாங்குவான். வீட்டுல ஒரு ஆள வருமானம் மட்டும்தான், செலவு கூட. ரைட், அப்ப அவனோட பிள்ளைய அவனோட வீட்டுக்கு பக்கத்துல என்ன ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூல்ல ஒன்று சேர்ப்பான். ஸ்கூல்ல தேடி போறல, ரைட், அந்த ஸ்கூல்ல ஒன்று சேர்ப்பான். சில நேரங்கள்ல தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கணவருடைய அல்லது தான் புரிகின்ற தொழிலுக்காக என்ன செய்வான், ஸ்கூலை விட்டு அங்க கூட்டிட்டு போவான் வேலைக்கு. வயல்வேலி இருந்துச்சுன்னா வயல்வேலி களைச்சிட்டு போவாங்க. வயல்வேலி செய்ய நாட்கள் வெறும் செய்யும், சம்பளத்துக்கு நாள் போட இல்லாது. ரைட், எந்த டியூஷனுக்கும் அனுப்புற இல்லை, காசு இல்லை, ஆங்கிலத்துல பேசுற இல்லை, தமிழ் மொழியில தான் பிள்ளை படிப்பிக்கிறான். ரைட், அப்ப ஹஸ்தாவால ஏன் ராயல் காலேஜில் சேர்க்க இல்லை, ஏன் இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பிக்க இல்லை, ஏன் நல்ல டீச்சர்ஸ் டியூஷனுக்கு அனுப்ப இல்லை, ஏன் ரிசானாவில முடிஞ்சிச்சு? என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? பொருளாதார சூழ்நிலை. பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்துல ரிசானா உயர் வகுப்புல இருக்கா, உயர்தரமான கல்வியை பெற்றுக் கொடுக்குற பிள்ளைக்கு. ரைட், அதே போல ஹஸ்னாக்கு பொருளாதார வசதி குறைவு, அவள் அந்த கல்வியை பிறகு இன்னும் சுருக்கமா சொல்ல போகும். ரைட், ரிசானோட மகனோ வந்து சயின்ஸ் படிக்கிறான்னு வச்சுக்கொள்ள. உதாரணமா மெடிசின் கிடைக்கல, என்ன செய்யறா, ஒரு 2 கோடி ரூபாய் செலவு செய்து பிள்ளைய ரஷ்யாவுக்கு அனுப்பி அது பங்களாதேஷுக்கு அனுப்பி டாக்டர் ஆக்கிறான். அதே மாதிரி ஹஸ்னாவோட பிள்ளைக்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனா அதுக்குரிய வசதி வாய்ப்பு இல்லை. பிள்ளை என்ன செய்யறா, ஒரு டீச்சராகவோ அல்லது ஏதோ வேறொரு தொழிலுக்கு பிள்ளைய மெடிசின் ஆக்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அந்த கல்வி பெற்றுக்கொள்ள எனக்கு இந்த சமூக வகுப்புல அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்ப விளங்கிட்டா? சமூக வகுப்பு கல்வியில தாக்கம் செலுத்துதா இல்லையா? இதான் முதலாவது கருத்து. 2வது கருத்து கல்வி ஒரு சமூக வகுப்புக்கு பரவலாக வழங்க நடக்கும் சொன்னா அந்த சமூக வகுப்புல இருக்கிறவர்கள் மாற்றங்கள். இலவச கல்வி நடைமுறைப்படுத்தி ரிசானாவையும் ஹஸ்னாவையும் சொன்னோம். ஹஸ்னா ஒரு வசதி குறைஞ்ச ஆளுன்னு சொன்னோம். அவனோட பிள்ளை ஒரு ஸ்கூல்ல படிக்கிறா. A லெவல்ல சயின்ஸ் படிச்சா அந்த பிள்ளைக்கு சயின்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சி மெடிசின் கிடைச்சிச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு டாக்டர் போயிட்டான். டாக்டர் ஆனவங்களுக்கு தெரியும், அதுல ஒரு கன்சல்டா போயிட்டான். அப்ப அவனோட மாத வருமானம் 10-15 லட்சம் மாதிரி. இப்ப ஹஸ்பண்ட் அந்தஸ்து உயர்வா தாழ்வா இருக்கணும்? உயரும் சார். எதனால வந்த உயர்ச்சி? இது கல்வியினால வந்த உயர்ச்சி. கல்வியினால வந்து. அப்ப கல்வி வழங்கப்பட ஒரு சமூகத்துல சமூக வகுப்புல மாற்றம் ஏற்படும். முதல் பாத்தகருக்கு ஒரு சமூக வகுப்பு தனக்கு கிடைக்கிற கல்வியில செல்வாக்கு செலுத்தும். இது ரெண்டும் தான் இந்த சமூக எண்ணக்கருல நாங்க கவனம் செலுத்த வேண்டும். யாரு விலங்குகள் சொல்றாங்க? விளங்கிட்டா? விளங்குது சார். இப்ப பாருங்க, சமூக வகுப்பு கல்வியில் ஏற்படுத்தும் தாக்கம். சமூக வகுப்பு கல்வியில் ஏற்படுத்தும் தாக்கம். நீங்க எந்த சமூக வகுப்பை சேர்ந்து வரும், அதற்கேற்ற உங்களுக்கு கல்விக்கான நாட்டம், விருப்பம், சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கும். ஒன்று, பாடசாலை தெரிவு செய்யப்படுறதுல சமூக வகுப்பு செல்வாக்கு செலுத்தும். ஒரு உதாரணம் சொல்ல, என்ன உதாரணம் சொல்லுங்க. விசாரணை வந்து ஒரு உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவர், நல்ல வருமானம் இருக்குது, கோயில் கல்லூரியில தன்னை பிள்ளையை சேர்க்கறதுக்கு அவன் முனைப்பு காட்டுறா. சில நேரங்கள் அந்த பாடசாலைக்கு பல லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்து தன்னை பிள்ளையை சேர்ப்பான். அதே நேரம் ஹசானா இருக்கிறா, அவன் மிடில் கிளாஸ், கொஞ்சம் படிச்சாக்கள், அவங்க அரச ஊழியர்கள், அரச உத்தியோகம் பார்க்கிறார்கள். நடுத்தர வருமானம்,
அவ என்ன யோசிப்பான்டா, அவட ஊர்ல, அவட கிராமத்துல, அவ வாழ்ற நகரத்துல எது ஒரு நல்ல பாடசாலை அளிக்குதோ அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த பிள்ளைய சேர்ப்பான். ஹஸ்னா இருக்கா, அவர் மிகவும் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவரா. உதாரணத்துக்கு அவருக்கு வருமானம் நடத்துறதே கஷ்டம், பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம். அப்படி இருந்தா அந்த பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது வேலைக்கு கொள்ள மாட்டான், ஸ்கூலுக்கு சேர்க்கறத பத்தி யோசிக்கவே மாட்டான். தன்னை வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஸ்கூல் இருக்கணும், அங்க பாடம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, ஆசிரியர் இருந்தா என்ன, இருக்காட்டி என்ன, கொண்டு பிள்ளையை சேர்த்து போட்டு வேலையை பார்த்துருவான். நடக்கிறதா இல்லையா சொல்லுங்க? அப்ப ஓயல் கொள்கை தெரிவு செய்யறதும், ஓயல் கொள்கை ஒரு பேரண்ட்ஸ் தெரிவு செய்யறதும், தண்டை கிராமத்திலேயே ஒரு மிக நல்ல பாடசாலையை தெரிவு செய்யறதும், எந்த ஸ்கூல்ல பரவாயில்ல வீட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க வேணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலை தெரிவு செய்யறதுலயும் இந்த சமூக வகுப்போட தாக்கம் இருக்கு. ரைட்? அவ பாடசாலை தெரிவுல சமூக வகுப்பு செல்ல பிள்ளைகளுடைய மொழி பாண்டித்தியம். ஒரு உயர் வகுப்பு பெற்றோருடைய குடும்பத்திலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை ஆங்கிலத்தையும் தனது தாய்மொழியையும் சரளமா பேசும் பயன்படுத்தலாம். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல சொல்றாங்க, ஒரு ரிச் ஃபேமிலி, ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலின்னு சொன்னா அந்த புள்ள வீட்டிலே ஆங்கிலம் பேசுவாங்க. ரைட்? ஆங்கில மொழி தன்னுடைய தாய்மொழியிலையும் சிறப்பான பாண்டியத்தை பெற்றிருக்கும் பிள்ளை. அதுல ஒரு மிடில் கிளாஸ் பிள்ளையா இருந்தா தன்னுடைய தாய்மொழியில சிறப்பான பாண்டியத்தை பெற்றிருக்கு. சிங்களமோ தமிழோ சரளமா அழகா பேசக்கூடிய இருக்கு. ஆனால் ஒரு தாழ் வகுப்பு பிள்ளையா இருந்தா தன்னுடைய தாய் உச்சையாக செம்மையற்ற வகையில பேசக்கூடிய பிள்ளைய புள்ளட மொழி விருத்தி, மொழி பாண்டித்தியத்துல கூட சமூக வகுப்போட தாக்கம் இருக்கிறது. மூணாவது முக்கியமான விஷயம் பாடநெறிகள்ல தெரியும். பாடநெறிகள் தெரிவு. பிள்ளைகள் தெரிவு செய்கிற பாடங்கள் இருக்கிற பாஸ்கெட் சப்ஜெக்ட்ஸ் மற்றும் அட்வான்ஸ் இருக்கிற பாடங்கள் பிள்ளைகள் அந்த பாடத்துல கூட சமூக வகுப்போட தாக்கம் இருக்கு. உதாரணமா ஆங்கில இலக்கியங்கிற பாடத்துல ஐசிடி போன்ற பாடங்களை தெரிவு செய்கிற பிள்ளைகள் யாராக இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க ஒன்று ஹை கிளாஸ் இருப்பாங்க, அல்லது மிடில் கிளாஸ் இருப்பாங்க. லோ கிளாஸ்ல உள்ள பிள்ளைகள், அதாவது தாழ் வகுப்பில் உள்ள பிள்ளைகள் ஏதோ ஒரு பாடம், எக்ரிகல்ச்சரோ அல்லது ஒரு ஹோம் பிசிக்கல் எஜுகேஷனோ இப்படியான பாடங்கள், தமிழ் இலக்கிய நயமோ அப்படியான பாடங்கள் ஒரு பாடம் செய்வாங்க. இது இலங்கையில மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுல முடிவுதான். அதே மாதிரி அட்வான்ஸ் லெவல்ல படிக்கிற ஸ்ட்ரீம் இருக்குது. அதே சயின்ஸ், மெத்ஸ் போன்ற அந்த பிரிவுகள்ல பார்க்கின்ற பிள்ளைகள் பெரும்பாலும் மேல் வகுப்பு பெற்றோருடைய பிள்ளைகளும் நடுத்தர வகுப்பு பெற்றோருடைய பிள்ளைகளும். இந்த தாழ் வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோருடைய பிள்ளைகள் பெரும்பாலும் கலை வர்த்தக பிரிவை தெரிவு செய்வதாக சொல்றாங்க. இது அண்மையில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வால ஒரு 20 வருஷத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வா இப்ப மாற்றம் இருக்கலாம். இப்ப சாதாரணமாக பாடசாலையில நல்ல பெருமரப்படுற பிள்ளை யாருன்னு பார்த்தோம்னா ஏழை பிள்ளைகள் தான். சரி, இது 20 வருஷத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி இந்த உலக கல்வி பிரிவுகளில் சயின்ஸ், மெத்ஸ், கணித விஞ்ஞான பிரிவை மேல் வகுப்பு மத்தியதர வகுப்பு பெற்றோருடைய பிள்ளைகளும், கலை வர்த்தக பிரிவை சாதாரணமாக கீழ் வகுப்பு பெற்றோருடைய பிள்ளைகளை தெரிவு செய்வதாக சொல்றாங்க. அதே மாதிரி தொழில் தெரிவு. ரைட்? ஒன்று இந்த மேல் வகுப்பு அப்பர் கிளாஸ் அவங்களோட பெற்றோருடைய பிள்ளைகள் உயர்வான டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லோயர்ஸ், அக்கௌண்டன்ட், விரிவுரையாளர், லெக்சரர்ஸ் இப்படியான பதவிகளை தெரிவு செய்வாங்க. இல்லைன்னா அதை விட்டுட்டு தொழிலதிபரா போயிடுவாங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அங்க தொழிலதிபரா இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பெற்றோருடைய பிள்ளைகள் அரச உத்தியோக பிரிவு வாய்ப்பாக கொண்டிருப்பாங்க. ஒரு டீச்சரா அல்லது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா அப்படி போக பார்ப்பாங்க. தாழ்வகு பெற்றோருடைய பிள்ளைகள் தங்களுடைய தந்தைய தொழில், தாயின் தொழில், பரம்பரை தொழில அவங்க தெரிவு செய்வாங்க. விவசாயம் தான் விவசாயம், ஊடாவி தான் ஊடாவி, மேசன் வீரன் மேசன் வீடு, ரைட்? இப்படியானது தெரிவு செய்வாங்க.
அதே மாதிரி உயர்கல்வி வாய்ப்புகள், டிகிரி அந்த மாஸ்டர்ஸ், PhD லெவல் போன்றவற்றை பெறுகின்ற வாய்ப்பை மிடில் கிளாஸை சேர்ந்தவர்களும் அதே போல உயர் வகுப்பை சேர்ந்த பெற்றோருடைய பிள்ளைகளும் பெறாங்களாம். தாழ் வகுப்பு பிள்ளைகள் பாடசாலை கல்வியை கூடார்கள் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் எல்லாமே வந்து பாருங்க சமூக வகுப்புல கல்வி ஏற்படுத்துகின்ற தாக்கமாக இவற்றை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டி இருக்கிறது. இது அடுத்த விஷயம். கல்வி தொடர்ச்சியாக ஒரு சமூகத்துக்கு கல்வி வழங்கப்பட அந்த சமூக வகுப்புல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுல முதலாவது விஷயம் தான் சமூக பெயர்ச்சி. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு விவசாய அப்ப சமூக மாற்றம். விவசாயி திடீரென என்ன செய்ய தாழ் வகுப்புல இருந்து நடுத்தர வகுப்புக்கும் இல்லை உயர் வகுப்பு போயிடுவார். என்ன மகன் டாக்டர், மகன் கன்சல்டன்ட், அது சமூக பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா கட்டமைப்பு ரீதியான மாற்றம். சமூகத்துல கல்வி வழங்கப்பட நடக்கும், வருமானம் அதிகரிக்கும், வீட்டு வசதியில தன்மை அதிகரிக்கும், உணவு பழக்கம் மாறும், சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படும், கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். நடத்தை கோணத்துல மாற்றம் ஏற்படும். நடை, உடை, பாவனை, பேச்சு, ஆடை அமைப்பு, உணவு பழக்கம் எல்லாத்தையும் மாற்றம் வரும். கல்வி வழங்கப்பட்ட வாழ்க்கை முறையில மாற்றம் வரும், சுகாதார பழக்க வழக்கங்கள மாற்றம் வரும், பொருளாதார மட்டத்துல மாற்றம் வரும். இவை எல்லாமே கல்வி தொடர்ச்சியாக ஒரு சமூகத்துக்கு வழங்கப்பட அதன் ஊடாக அந்த சமூக வகுப்புல இவ்வாறான விடயங்கள்ல மாற்றம் ஏற்படுகிறது. சரி, ஓகே. இந்த தகவலோட நாங்க இந்த கிளாஸ் நாங்க நிறைவு செய்து கொள்வோம். இது தொடர்ச்சி நாங்க நாளை மறுதினம் இருக்கும் அடுத்த கிளாஸ் அதை நாங்கள் கலந்துரையாடுவோம். இந்த கிளாஸ்ல கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றிகளை கூறி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கமா. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். சொல்லுமா சார் நாளை அன்னைக்கு நைட்ல சார் கிளாஸ் 7 மணிக்கா? நம்மளோட வளமையான கிளாஸ் 7 to 9 சார். ஈவினிங் டைம்ல இருக்கேலதா சார் எங்களுக்கு எப்படி தெரியல. எனக்கு அந்த டைம் பண்ணிக்காக 7 to 9 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். எங்களுக்கு இந்த வீக் மட்டும் EB கிளாஸ் நடக்குது, மொடியூல். நைட் நடக்குதா? ஓம் சார், நைட்ல நான் இந்த வீக் போட்டிருக்காங்க. சரி.